ஒரு சீதையும் ஸ்டார்ட் பண்ணுவோமா? அஸ்ஸலாமு அலைக்கும். ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓ சார் பண்ணுவோம். ஏன்னா நான் 8 மெசேஜ் ஒன்று போட்டேன். கொஞ்சம் வெயிட் பண்ணு. ரைட், ஓகே. அந்த மெசேஜ் வந்திருந்தா 8 மணிக்கு ஜாயின் ஆக சொல்லி. ஓ சார் வந்திருந்துச்சு. எத்தனை மணிக்கு போட்ட? எத்தனை மணிக்கு மெசேஜ் போட்டு பார்த்தேன்? நசானா எத்தனை மணிக்கு நசானா போட்டேன் மெசேஜ்? சம்லா எனக்கு இங்க 2 கால் காட்டுது. அப்படின்னா அங்க 5:45 சார். ரைட். அதான் என்னடா நான் ஏர்லியா சொல்லி விட்டு அவங்க அதில் போட்டு அந்த மெசேஜ் போட்டிருப்பாங்க. என்னடா நான் இன்றைக்கு வேறு மினிஸ்ட்ரி மீட்டிங் ஒன்று நடந்த அதில் இருந்து தான் நான் மற்றாக்கள் ஜாயின் ஆகல போல. அப்போ நான் அதை சொல்லி மெசேஜை போட்டு இது இப்போ அந்த குரூப்பில் போட்டிருக்கேன். இதில் நோட்ஸை இன்னொரு டியூட்டர் இருக்கு, அதோட முடியுது. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது 21ஆம் நூற்றாண்டு திறன்கள். இதுதான் மெயின் சப்ஜெக்ட். அதாவது இப்போ இன்றைக்கு நாங்கள் மாணவர்களிடத்துல பாடசாலைகளில் வளர்க்கப்பட வேண்டிய திறன்களை பற்றி விரிவான ஒரு தெளிவும் விரிவும் உங்கள்கிட்ட இருக்க வேண்டும். மிக தெளிவான ஒரு ஐடியா ஒன்று உங்களுக்கு இல்லைன்னு சொன்னால் உங்களால் நிச்சயமாக பாடசாலையில் பிள்ளைகளை வளப்படுத்த முடியாது. பட் நமக்கு தெரியாது இலங்கையில் எந்த அளவுக்கு 21ஆம் நூற்றாண்டு திறன்கள் வளர்ப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது. ஆனால் வெளிநாடுகளில் மிக தீவிரமாக இந்த விடயங்களை திறன்களை வளர்க்கறதுக்கான முழு முயற்சியும் எடுக்கப்படுகிறது. எனவே மிக தெளிவாக நீங்கள் இதில் விளங்கிக் கொள்ளணும். இந்த ஒவ்வொரு திறன்களினுடைய விடயங்களை அக்குவர் ஆணிவராக தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும். மிக தெளிவாக இருக்கும், மிக தெளிவாக இருக்க வேண்டும். அவை 21ஆம் நூற்றாண்டுல ஒரு தனி மனிதர்கள் ஒவ்வொரு நபரும் 21ஆம் நூற்றாண்டுல வாழ்ற ஒவ்வொருவரும் இந்த நூற்றாண்டுக்குரிய திறனை வளர்த்து கொள்ளவில்லையாயின் அவர்களால இந்த நூற்றாண்டுல வாழ்க்கையை கொண்டு ஓட்டுவது சிரமமானதாக அமையும். ஆகவே 21ஆம் நூற்றாண்டுக்கான திறன்கள் தேர்ச்சிகள், திறன்களுக்கும் தேர்ச்சிகளுக்கும் இடையிலான வேறுபாடு என்ன? ஒரு 2 நிமிடம் நீங்க யாருனாலும் கதைக்கலாம். திறன்கள் என்றால் என்ன, தேர்ச்சிகள் என்றால் என்ன? திறன்களையும் தேர்ச்சிகளையும் சொல்லுங்க. ஒரு விடயத்துல தேர்ச்சி
செய்வதற்கு முன்னோடியா இருக்கிறது திறன்கள் ஆயிக்கும் சார். அந்த திறன்களை வச்சுதான் தேர்ச்சி கணிப்பிடப்படும். ஓகே, வேற மற்றார்கள்? திறன்கள் என்று சொல்றது 2 விதமான திறன்கள் பற்றிய கருத்துக்கள் இருக்கிறது. ஒன்று அறிகை ஆட்சி, அறிதலாட்சி எனப்படுகின்ற காக்னிட்டிவ். காக்னிட்டிவ் என்றால் அறிதலாட்சி. 3 ஆட்சி புலங்களை உளவியலாளர்கள் இனங்கண்டிருக்கிறார்கள். ஒன்று அறிதலாட்சி, மனவெழுச்சி ஆட்சி, உள இயக்க ஆட்சி. இந்த 3 திறன்களுக்குள்ளேயும் அறிதலாட்சி திறன்களும் உள இயக்க ஆட்சியிலேயும் தான் திறன்கள் சம்பந்தப்படுகிறது. அறிதலாட்சியை ப்ளூம், எஸ் பெஞ்சமின் ப்ளூம் என்பவர் 1956ஆம் ஆண்டு வெளியிட்ட ஒரு குறிக்கோள்களின் பாகுபாடு என்ற விடயத்திலே அவர் தன்னுடைய அறிதலாட்சி பாகுபாட்டை 5 பேர் கொண்ட குழுவின் முயற்சியின் பலனாக வெளியிட்டார். அதிலே இந்த அறிதலாட்சி திறன்கள் என்பது அறிதல் ஆட்சியை 2ஆக பிரிக்கிறார்கள். ஒன்று அறிவு, மற்றது அறிவாற்றல்கள், இன்டெலெக்சுவல் ஸ்கில்ஸ். இந்த அறிவாற்றல் திறன்கள் என்பது ஒரு நபருக்கு இருக்கின்ற கிரகிக்கின்ற திறன்கள், விளங்கிக் கொள்ளுகின்ற திறன், கிரகிப்பு விளங்கிக் கொள்ள 2 3. பிரயோகிக்கின்ற திறன்கள், ஒரு விடயத்தை பகுத்து ஆராய்கின்ற திறன்கள், ஒரு விடயத்தை தொகுத்து பல்வேறு விடயங்களை எடுத்து தொகுத்து கட்டுரையாக ஒவ்வொரு வடிவங்களாக முன்வைக்கின்ற திறன்கள், ஒப்பிட்டு ஒரு விடயத்தை மதிப்பீடு செய்கின்ற திறன்கள் எனப்படுகின்ற உயர் உள ஆற்றல்களை கொண்ட, மிக உயர்வான ஆற்றல்களை கொண்ட திறன்களைத்தான் நாங்கள் அறிதலாட்சி திறன்கள் என்று கூறுகின்றோம். அதிலே அறிவு என்பது, அறிவு ஆற்றல்கள் என்பது 2 பிரிவு. அறிவு என்பது வெறுமனே மனனம் செய்கின்ற விடயம், அறிவாற்றல் என்பது திறன்களாக வருகின்றது. இது உளத்தின் உள்ளே காணப்படுகின்ற, மூளையின் உள்ளே காணப்படுகின்ற ஒரு மானிடனுக்கு, ஒரு மனிதனுக்கு இருக்கின்ற பல்வேறு விடயங்களை விளங்கி அதனூடாக பல்வேறு விடயங்களை பகுப்பாய்வு செய்கின்ற, பிரச்சனை தீர்க்கின்ற, முடிவெடுக்கின்ற போன்ற உயர் மட்ட ஆற்றல்கள். நாங்கள் அதை பொதுவான மொழியில பகுத்தறிவு என்று கூறுவோம். ஆகவே இந்த பொதுவான மொழியிலே கூறுகின்ற இந்த பகுத்தறிவு என்பது உச்ச உள ஆற்றல். இதை பயன்படுத்தி தான் இன்று மானிடன் செவ்வாய் கிரகம் வரை பயணிப்பதற்கு, இவ்வளவு பெரிய நவீன கருவிகளை கையாளுவதற்கு, நவீன விடயங்களை பெற்றுக்கொள்வதற்கான முழு விடயங்களையும் இன்று இந்த திறன்களை பயன்படுத்தித்தான் மனிதர்கள் மேற்கொள்ளுகின்றார்கள். இதிலே திறன்கள் ஒரு முதலாவது அறிவாற்றல் திறன், அடுத்தது உள இயக்க திறன்கள் என்பது சித்திரம் வரைதல். கை அதுக்குரிய திறனை வெளிப்படுத்த வேண்டும். உளம் உடலை இயக்க வேண்டும். உள இயக்க திறன், உளத்தினால் இயக்கப்படுகின்ற திறன்கள். சித்திரம் வரைதல், ஒரு சர்ஜன் ஆபரேட் பண்றது, ஒரு ஒரு காப்பெண்டர் தச்சர் ஒரு கதவினை செய்வது, ஒரு மேசன் வீட்டை கட்டுவதற்கான இதை செய்வது, காவிங், உட்காவிங் போன்ற பல உள இயக்குகின்ற திறன்களை உள இயக்க திறன்களை என்கின்றோம். ஆகவே திறன்கள் என்பது ஒரு அகம் சார்ந்த விடயமே தவிர அந்த பயிற்சியினூடாக திறன்களை விருத்தி செய்யலாமே தவிர ஒருவருக்கு ஒரு திறனை உட்புகுத்த முடியாது. இதுல தெளிவாக இருக்க வேண்டும். ஆசிரியர்கள் மிக தெளிவாக இருக்க வேண்டிய விடயம், ஒரு பிள்ளையிடத்தை காணப்படுகின்ற திறனை வெளிக்கொண்டு வரலாமே தவிர ஒரு திறனற்ற ஒருவருக்கு செயற்கையாக திறனை உட்புகுத்த முடியாது. சித்திரம் கீறுவதற்கு ஆற்றல் உள்ள ஒரு பிள்ளைக்கு தான் சித்திரம் வரைகின்ற திறனை வளர்க்க முடியும். ஸ்போர்ட்ஸ் செய்கின்ற ஆற்றலுடைய உடல் ரீதியாக, உள ரீதியாக, உளபலம், உடல் பலம் இருக்கின்ற, இயற்கையாக இருக்கின்ற ஒருவரைத்தான் நீங்கள் ஸ்போர்ட்ஸரா மாற்ற முடியுமே தவிர அறவே இயலாத உடல் ரீதியாக பலவீனமான, உள ரீதியான பலவீனமான ஒருவரை நீங்கள் பயிற்சி அளித்து அவரை கொண்டு வர முடியாது. இது பேசிக் விடயம் ஒரு ஆசிரியருக்கு இருக்க வேண்டியது. இதே போலதான் இதைத்தான் நாங்கள் ஆற்றல் என்று சொல்லுகின்றோம். எனவே 2 விதமான ஆற்றல், காக்னிட்டிவ் ஸ்கில் அண்ட்
சைக்கோமோட்டா ஸ்கில்ஸ், 2 ஸ்கில்களை பற்றி இப்போ கதைத்திருக்கிறோம். ஆகவே இந்த திறன்கள் 21ஆம் நூற்றாண்டிலே முற்றிலும் மாறுபட்ட வகையிலே பல திறன்களை வளர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. ரெண்டு திறன்களை வளர்க்க வேண்டி இருக்கிறது. ஆகவே இதுல தேர்ச்சி என்பது முற்றிலும் வேறுபட்டது. ஒருவர் தேர்ச்சியை பெற்றுக் கொள்கிறார் என்றால் அதிலே திறன் ஒரு பகுதியாக இருக்கிறது. முதலாக ஒருவருக்கு நாங்கள் தேர்ச்சியை அவர் அடைந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் அவருக்கு முதல் கிடைக்க வேண்டிய விடயம் அறிவு, ஒரு விடயம் தொடர்பான அறிவு. இரண்டாவது விடயம், அவர் கருத்தில் கொள்ள வேண்டிய இரண்டாவது விடயம் என்னவென்றால் மனப்பாங்கு, ஆட்டிடியூட். அதிலே அவர் விருப்பம் இருக்க வேண்டும். ஒருவருக்கு விளையாடுவதற்கான விருப்பம் இருக்க வேண்டும், சித்திரம் வரைவதற்கான விருப்பம் இருக்க வேண்டும், தான் ஒரு பொறியியலாளராக வர வேண்டிய விருப்பம், அறிவை பெற்றுக்கொண்டார், விருப்பம் வருகிறது அவருக்கு, அதனூடாக அவர் திறன்களை வளர்த்துக் கொள்கிறார். 2 திறன்கள், ஒன்று அறிவாற்றல் திறன்கள், உள இயக்க திறன்கள். இதை பாடசாலை ஒரு களம் அமைத்து கொடுக்கிறது. முதலாக பாடசாலையிலே பாடங்களூடாக அறிவு வழங்கப்படுகிறது. இரண்டாவதாக அதுக்குரிய மனப்பாங்குகளை கொண்ட மாணவர்கள் முன்வருகிறார்கள். மூன்றாவதாக அதற்குரிய திறன்களை, அறிவாற்றல் திறன்களை, உள இயக்க திறன்களை வளர்த்துக் கொள்கிறார்கள். பாடசாலையிலே 6 தொடக்கம் 1 தொடக்கம் 13 வரை ஒரு சில பயிற்சிகள் இடம்பெறுகின்றன. பின்னர் அவரவர் என்ன துறையில் ஆர்வம் இருக்கிறதோ, அவரிடத்தில் ஆற்றல் இருக்கிறதோ அந்த துறையை தெரிவு செய்கிறார். ஏல் படிக்க செல்கின்ற ஒரு மாணவன் விஞ்ஞானத்துறையை தெரிவு செய்கின்றான். அவனுடைய விஞ்ஞான ஓட்டம் இருக்கிறது, விஞ்ஞான விருப்பம் இருக்கிறது, விஞ்ஞான திறன்கள் அவனிடத்தில் இருக்கிறது. இன்னொருவர் முகாமைத்துவ திறன்களை கொண்டவர், முகாமைத்துவ சம்பந்தமான வர்த்தக பிரிவு தொடர்பான கற்கையில் அவர் ஈடுபடுகிறார். பொறியியல் துறை, மேத்தமெட்டிக்ஸ், கணிதத்துறை வல்லுநராக பிறந்த ஒருவர் அவருடைய மூளையிலே இருக்கிறது. நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், ஐன்ஸ்டைன் உருவாக்கப்பட்டவர் அல்ல, அவர் பிறந்தவர். அவர் தன்னுடைய வாய்ப்பை பயன்படுத்தி ஐன்ஸ்டைனாக வந்தார், ஒரு பிசிக்ஸ் மேதையா. நியூட்டன் ஒரு பிசிக்ஸ் மேதை. அவருக்கு கிடைத்த வாய்ப்பு, அவருடைய ஆற்றல் உள்ளுக்கு இருந்தது, வெளியே வந்தது. எனவே நியூட்டனை உருவாக்கப்பட்டவர் அல்ல, பிழையாக விலகக்கூடாது. ஆகவே இதன் அடிப்படையில் பாடசாலை உங்களுடைய கடமை மாணவர்களை இனங்கண்டு வழிப்படுத்தி அவருடைய ஆற்றலை வெளிக்கொணர்ந்து உரிய பாதையில் வழிநடாத்துவதுதான் ஆசிரியர்களுடைய அறப்பணி. ஆகவே இதன் அடிப்படையிலே அவர்களை நீங்கள் வழிநடாத்தி செல்வதற்கு நீங்கள் சரியான திடம் பூண்டு அதற்கான வழிமுறைகளை பின்பற்றும் போது மாணவர்கள், இப்போது மாணவர்களுடைய நூல்கள் எல்லா பாடங்களும் தேர்ச்சிகளும் தேர்ச்சி மட்டங்களாகவுமே எழுதப்படுகிறது. ஆனால் ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த தேர்ச்சிகள் பாடசாலையில் அடையப்படுவே அல்ல. அடிப்படை அறிவையும் அடிப்படை மனவெழுச்சி மன பாங்குகளையும் திறன்களையும் வளர்த்து கொண்டு பயிற்சியில் ஈடுபட்டு வாழ்க்கையிலே உச்ச நிலைமையை அடைகின்ற ஒரு நிலைதான் தேர்ச்சி. எனவே தேர்ச்சி பெற்ற ஒருவர், நீங்க வகுப்பறையிலே படிப்பித்து தேர்ச்சியை பெற்றுக் கொள்ள முடியாது. வகுப்பறையிலே அவர் தேர்ச்சியை அடையப் போவதும் இல்லை, 13 வருட முடிவில் அடையப் போவதும் இல்லை. அதனால்தான் அவரை நீங்கள் ஒரு துறை சார்ந்தவராக, ஆங்கில மொழி வல்லுநராக அவரை நீங்கள் பாடசாலையில் வெளியேற்றினால் அவர் ஒரு ஆங்கில மொழி மேதையாக உலகத்திலே மெழுகுவார். ஒரு சங்கீத நிபுணரை உருவாக்கிய பாடசாலை ஒரு நிபுணராக அவரை வெளியேற்ற முடியாது. அதற்கான பல்கலைக்கழகம் சென்று அதற்கான பயிற்சிகளை பெற்று அவர் அதிலே உச்சகட்டத்தை அடைந்து கொள்வார். ஆகவே தேர்ச்சி என்பது நீண்ட கால போக்கில் அடையப்படுவதை தவிர அது ஒரு குறுகிய காலத்தில் அடையப்படுவது அல்ல. அது பாடசாலையில் அடையப்படுவதும் அல்ல. ஆனால் தேர்ச்சி மைய கலை திட்டத்திலே தேர்ச்சிகளை அடைய வேண்டும் என்கின்ற கருப்பொருளில் தான் கலை திட்டங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த கலை திட்டத்திலே தேர்ச்சிகள் முழுமையாக அடையப்படுவதில்லை. ஆனால் எந்த தேர்ச்சியை நோக்கி பயணிக்க வேண்டும் என்ற வழிகாட்டல் பாடசாலையிலே அவர் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு பெற்றுக்கொள்ளாத
மாணவர்கள் தான் தன்னை இனங்காணாமல் வழி தவறி போகின்றார்கள். இப்போ உங்களுக்கு தேர்ச்சி திறன் இது சம்பந்தமான விளக்கம் இருக்கிறதா இல்லையா? நீங்க கூட கேள்வியெல்லாம் கேட்கலாம். தேர்ச்சி சம்பந்தமான சத்தம் வருவதில்லை. தேர்ச்சி என்பது விளங்குகிறதா விளங்கலையா? தேர்ச்சி என்பது பற்ற விளக்கம் தெளிவா தெளிவில்லையா? நசீலா, நஷானா, சாரா, சம்லா, ஷாமலி தேர்ச்சி திறன்கள் பற்றிய தெளிவு இருக்கிறதா? நஷானா, நான் கதைக்கிறது கேட்குதா? ஓ சார் தெளிவாய்க்குது கேக்குது சார். இந்த எனக்கு இதுல கால் ஒன்று வந்துச்சு, அதுதான் மைக் ஆன் பண்ணி கொள்ளல. உங்களுக்கு விளங்கிட்டா? ஓ சார் விளங்கிட்டு. ஷம்லா விளங்கிட்டா? சாரா ஓ சார் விளங்கிட்டு. இதுதான் தேர்ச்சி. எனவே 21ஆம் நூற்றாண்டு திறன்கள் என்பவை 21ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்ட திறன்களை விட வித்தியாசமானவை. 21ஆம் நூற்றாண்டுக்கு முதல் நவீன தொழில்நுட்ப விருத்தி காணப்படவில்லை. டிஜிட்டல் வேர்ல்டு என்ற கதையே இருக்கவில்லை. 20ஆம் நூற்றாண்டு சற்று வித்தியாசமானது. இதனால 21ஆம் நூற்றாண்டு திறன்கள் 20ஆம் நூற்றாண்டில் அல்லது 19ஆம் நூற்றாண்டில் பெற்றுக்கொண்ட மரபு ரீதியான புலமைசார் இன்டெலெக்சுவல் அறிவு, இன்டெலெக்சுவல் நாலேஜ் அல்லது இன்டெலெக்சுவல் ஸ்கில் என்பவற்றை விட முற்றிலும் வேறுபட்ட ஒன்றாக இது காணப்படுகிறது. இதிலேதான் நுண்ணாய்வு சிந்தனை. நுண்ணாய்வு என்றால் அனாலிட்டிக்கல் திங்கிங் என்று சொல்வார்கள். நுணுக்கமாக பகுப்பாய்வு அல்லது நுணுக்கமாக ஆராய்கின்ற திறன். ஒரு விடயத்தை மிக நுணுக்கமாக மைக்ரோ லெவல்ல ஆழமாக ஆராய்கின்ற நுண் ஆய்வு சிந்தனை 21ஆம் நூற்றாண்டில் வளர்க்கப்பட வேண்டும். பிரச்சினை தீர்க்கின்ற திறன், ப்ராப்ளம் சால்விங் என்பது ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய குடும்ப வாழ்க்கை தொடக்கம் தொழில் வாழ்க்கை சமூகம் என்ற எந்த கோணத்தில் நோக்கினாலும் பிரச்சினை தீர்த்தல் திறன்கள் தெளிவாக வளர்க்கப்பட வேண்டும். அடுத்த தொடர்பாடல் திறன்கள். என்ன தொடர்பாடல் திறன் என்றால்? யார் சொல்ல தொடர்பாடல் திறன் பற்றி? தொடர்பாடல் திறன் என்றால் என்ன சொல்லுங்க. தொடர்பாடல் திறன் என்றால் என்ன? யாராவது பேசினீங்கன்னா தான் கொஞ்சம் விலகுவாருங்க. நிறைய விடயங்கள் கதைக்க வேண்டி இருக்கிறது இந்த செஷன்ல. சொல்லுங்க, என்ன தொடர்பாடல் திறன்? வாய்மொழி மூலமாக எழுத்து மூலமாக சார் ஒரு கருத்தை இன்னொருத்தருக்கு பரிமாறுறது. ரைட், வெரி குட். தொடர்பாடல் திறன் என்பது 4 திறன்களை கொண்டிருக்கிறது. ஒரு பிள்ளை இந்த உலகத்துக்கு பிரவேசிக்கின்ற போது முதலாக பெற்றுக்கொள்ளுகின்ற திறன் லிசனிங், செவிமடுத்தல் திறன். தன்னுடைய குடும்பத்திலிருந்து சூழலிலிருந்து பிள்ளை லிசனிங் ஸ்கில்லை செவிமடுக்கின்ற திறன். அதாவது 4 திறன்கள்: செவிமடுத்தல், பேசுதல், வாசித்தல், எழுதுதல். லிசனிங் அண்ட் ஸ்பீக்கிங், reading and writing. The more you listen, the more you speak, the more you read, the more you write.
எவ்வளவுக்கு லிசன் பண்றீங்களோ அவ்வளவுக்கு பேசுவீர்கள், எவ்வளவுக்கு வாசிக்கின்றீர்களோ அவ்வளவுக்கு எழுதுவீர்கள். ஆகவே இந்த 4 திறன்களும் தொடர்பாடல் திறன்களாக இருக்கின்றன. ஒருவர் சிறந்த லிசனராக, செவிமடுப்பாளராக இருக்க வேண்டும். அப்போது அவர் சிறந்த பேச்சாளராக மாறுவார். சிறந்த வாசிப்பாளராக இருக்கின்ற போது சிறந்த எழுத்தாளராக இருப்பார். எழுத்து பஞ்சம் இருக்காது. ஆகவே தொடர்பாடலை பொறுத்தவரை 21ஆம் நூற்றாண்டுக்கான தொடர்பாடல் முற்றிலும் மாறுபட்டது. எனவே ஆரம்ப காலங்களில் இந்த தொடர்பாடலை விட்டும் முற்றிலும் மாறுபட்ட ஒரு தொடர்பாடலாக இன்றைய 21ஆம் நூற்றாண்டு தொடர்பாடல் காணப்படுகிறது. அதை நாங்கள் விரிவாக படிக்கவும். இணைந்து பணியாற்றல் எனப்படுகின்ற போது கொலபரேட்டிவ் ஒர்க் அண்ட் கோஆபரேட்டிவ் ஒர்க் ரெண்டும் சற்று வேறுபட்டது. கொலபரேஷன் எனப்படுகின்ற போது இணைந்து பணியாற்றுதல், சேர்ந்து பணியாற்றுதல். உலகத்திலே இன்று தனித்தனியாக பணியாற்ற முடியாத நிலைக்கு நாங்கள் மாற இருக்கிறோம். ஆகவே இணைந்து பணியாற்றுகின்ற திறன்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும். எண்மான அறிவு, கடந்த கிளாஸ்ல கதைச்சோம், டிஜிட்டல் லிட்ரஸி என்று பார்த்தோம். அடுத்தது கிரியேட்டிவ்னஸ், புதுமை படைத்தல், ஆக்கத்திறன். இல்லாத ஒரு விடயத்தை புதுமையாக்குதல். உதாரணமா ஒரு கார் கம்பெனி ஒவ்வொரு ஆண்டிற்கும் ஒவ்வொரு டிசைன்ல காரை டிசைன் பண்ணி அனுப்புகிறது. 23ஆம் ஆண்டே மாடல் வேற, 24ஆம் ஆண்டே மாடல் வேற. ஆண்டுக்காண்டு இதை மாற்றி அமைப்பது கிரியேட்டிவ் உள்ளாக. அவருடைய உலகத்திலே கற்பனையிலே அவர் ஒரு வடிவத்தை வடிவமைத்து அதனை கம்ப்யூட்டர்ல வடிவமைத்து ஒரு முப்பரிமாண படங்களாக 3D பிரிண்டிங்ல எடுத்து அதனை வடிவமைத்து தான் வாகனங்களை தயாரிக்கிறார்கள். ஆகவே ஆக்கத்திறன் ஆகிய திறன்கள் ஒவ்வொன்றும் சிறப்பாக இருக்க வேண்டும். இதிலே ஒவ்வொரு திறன்களையும் பற்றி நீங்கள் கதைப்பீங்க. நுண்ணாய்வு திறன்கள் பற்றி நீங்கள் உங்களுக்கு ஒரு நிமிடம் தரலாம். நீங்களும் கதைச்சால் நானும் கதைச்சால் லேஸ். சொல்லுங்க, நுண்ணாய்வு திறன்கள் என்ன? நுண்ணாய்வு திறன்கள் என்றால் என்ன? சொல்லுங்க, நுண்ணாய்வு திறன்கள் என்றால் என்ன? இது தெளிவா இருக்குது. அந்த நோட்ஸ் விளங்குதா அவங்களுக்கு எல்லாருக்கும்? விளங்குகிறதா? ஓ சார். நுண்ணாய்வு திறன் என்றா என்ன? ஒரு விடயத்தை ஆராய்ந்து அதனுடைய ஒரு தீர்மானம் எடுப்பது சார். தீர்மானம் எடுக்கிறது எடுக்கின்ற ஆற்றல், தீர்மானம் எடுத்தலுக்கான ஆற்றல். நுண்ணாய்வு சிந்தனை இது உயர் உள தொழில்பாடு, மெட்டா கோக்னிட்டிவ். நீங்க தகவலை பகுப்பாய்வு செய்தா ஒரு தகவலை பகுப்பாய்வு செய்யறா நாங்க வாழ்க்கையில எங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது. ஒரு விடயம் வந்தா அதை மெனிப்புலேட் பண்ணி கதையெல்லாம் கட்டி விட்டுருவோம். அதிபர் ஒருவர் இவ்வாறு நடந்து கொண்டார். அவர் களவெடுத்திருக்கிறார் பாடசாலையில். ஒரு தகவல் உண்மையாகவே அவருக்கும் அங்க அந்த இதுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனால் உங்களுக்கு கிடைத்த சில தகவல்களை அடிப்படையாக கொண்டு எந்த பகுப்பாய்வும் செய்யாமல் நீங்கள் அவர் ஒரு கல்வர் என்ற பட்டத்தை வழங்கி இருக்கிறீர்கள். இது பகுப்பாய்வுத்திறன் குறைந்தவர்கள். விஞ்ஞானிகள் எல்லாம் உலகத்திலே உச்ச பகுப்பாய்வுத்திறன்களை கொண்டவர், கண்டுபிடிப்பாளர்கள். உலகத்திலே இருந்த விஞ்ஞானிகள் யாவருமே உயர் தகவல் பகுப்பாய்வுத்திறன், உயர் நுண்ணறிவு சிந்தனை, நுண்ணாய்வு சிந்தனையிலே உயர் மட்டத்தை கொண்டிருந்தவர்கள் தான். ஆகவே தகவல்களை பகுப்பாய்வு செய்யும் திறன் மாணவர்களிடத்துக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டு வளர்க்கப்பட வேண்டும். தகவல் அடிப்படையிலே தான் நாங்கள் தீர்மானங்களை எடுக்க வேண்டும். முடிவுகள்
கற்பனையில் எடுக்கப்படக்கூடாது. முடிவுகள் எங்களுடைய விருப்பத்தின் பேரில் எடுக்கப்படக்கூடாது. அவை கிடைக்கின்ற தகவல்கள் அடிப்படையிலே, அவற்றினுடைய தகவல்களுடைய பகுப்பாய்வினுடைய பேறுகள் அடிப்படையிலே எடுக்க வேண்டும். மதிப்பீடு என்பது சான்றுகளின் அடிப்படையில் எது சிறந்தது. எங்களுடைய தெரிவு, நாங்கள் ஆடைகளை தெரிவு செய்வதை போன்று ஏதாவது ஒரு விடயத்துக்கு தேவையான எந்த ஒன்றை தெரிவு செய்வதாக இருந்தாலும் அதுக்கு சான்றுகள் இருக்க வேண்டும். திஸ் இஸ் பெஸ்ட், திஸ் இஸ் நாட் குட், திஸ் இஸ் பேட் என்று சொல்றா. ஒரு ஆளை நீங்க பேட் என்று சொல்றா, இஸ் a பேட் பர்சன் என்று சொல்றால் சும்மா சொல்ல முடியாது. சான்றுகள் வேணும். சான்றுகளை அடிப்படையாக கொண்டுதான், தகவல்களை அடிப்படையாக கொண்டுதான் முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும். அந்த ஆற்றல் ஒரு இடத்திலே இருந்தால் அவர் நுண்ணாய்வு சிந்தனை உடையவர். ஒரு மேனேஜர், ஒரு கம்பெனியினுடைய மேனேஜர், ஒரு பாடசாலையினுடைய அதிபர், ஒரு நிறுவனத்தின் தலைவர், ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன்ஸ், எனி கைண்ட் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன், எந்த ஒரு நிறுவனத்தினுடைய தலைவராக இருந்தாலும் அவர் எடுக்கின்ற தீர்மானம் இன்று சிறப்பானதாக அமைய வேண்டும். அதிலே நுண்ணறிவு சிந்தனை, நுண்ணாய்வு சிந்தனை இருக்க வேண்டும். அதனை வளர்ப்பதற்கேற்ற வகையிலே அதனை நாங்கள் பாடசாலைகளிலே வளர்த்தெடுக்க வேண்டும். அடுத்த விடயம்தான் பிரச்சினை தீர்த்தல் என்பது கல்வியிலே மிக முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், ப்ராப்ளம் சால்விங் என்பது நீங்கள் நினைப்பதை போன்ற ஒரு சாதாரண விடயம் அல்ல. ஏன் சொல்லுங்க, பிரச்சனை தீர்த்தல் ஏன் சின்ன விடயம் அல்ல. நீங்க நினைக்கூட பிரச்சனை தீர்க்கிறாங்கிறது ஒரு 2 பிள்ளைகள் சும்மா ஆளுக்கால் சண்டை பிடிக்கிறாங்க, அவங்கள கூப்பிட்டு ரைட் 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 நீங்க போங்கன்னு அந்த சண்டையை நிப்பாட்டி விடுவது பிரச்சனை தீர்த்தல் அல்ல. ஆழமான ஒரு மிக சிக்கலான ஒரு வெரி காம்ப்ளிகேட்டட் ப்ரோசஸ் தான் ப்ராப்ளம் சால்விங், பிரச்சனை தீர்த்தல். இதுக்கு நீங்க ஆக்கத்திறன்களை கொண்டிருக்க வேணும். உங்களோட கிரியேட்டிவ்னஸ், புத்தாக்கம் புரிகின்ற சிந்தனை இருக்க வேண்டும். அதனை அடிப்படையாக கொண்டுதான் நீங்கள் மிக சிக்கலான பிரச்சனைகளுக்கு தீர்வை வழங்கலாம். ஆக்கத்திறன் இல்லை என்றால், இப்ப 2 நபர்கிட்ட ஒரு டாக்டர் நோயை கண்டுபிடித்து அதற்கான விடயத்தை செய்கிறார். அண்மையில் எனக்கு ஒரு தகவல் கிடைத்தது. ஒரு டாக்டர்கிட்ட போயிருக்கிறாங்க. அந்த டாக்டர் எவ்வளவோ சிக்கலாக்கி அந்த நோயாளியை மன உளைச்சலுக்குள்ளாக்கி, அவர் அந்த நோயாளியுடைய ஹஸ்பண்ட் மன உளைச்சலுக்குள்ளாகி என்னாலும் அழுகிற நிலைமையில இருந்திருக்கிறார். இன்னொரு வைத்தியர்கிட்ட சென்றிருக்கிறார். அவர் சிம்பிளா, டோன்ட் வரி, திஸ் சிம்பிள், வி வில் ஃபைண்ட் அவுட் த கோர்ஸ் என்று சொல்லி சில டெஸ்ட்களை செய்து சொல்லிக்கார். இதுதான் பிரச்சனை, டோன்ட் வரி என்ற உடனே அடுத்த கட்டத்தில் அந்த வைத்தியரை சந்தித்த பின்னர், அதுக்கு தீர்வு உடைத்த பின்னர், பிரச்சனை தீர்க்கப்பட்ட பின்னர் அந்த நபர் தன்னுடைய காரியாலயத்துக்கு பணிக்கு மகிழ்வுடன் வந்திருக்கிறார். எனவே பிரச்சனை தீர்த்தல் என்பது குடும்ப வாழ்க்கை தொடக்கம் தொழில் வாழ்க்கை வரை, சமூக வரை பரந்திருக்கின்ற ஒரு விடயம். அதுக்கு நிறைய ஆற்றல் வேணும். எல்லாரும் பிரச்சனை தீர்க்க முடியாது. ஒரு மேனேஜர், ஒரு நிறுவன தலைவர் மிக துல்லியமாக பிரச்சனை தீர்க்கும் ஆற்றலை கொண்டிருக்காவிட்டால் தொடர்ந்து பிரச்சனை இருக்கு. இன்றைக்கு எங்களுக்கு இலங்கையில் இருக்கிற பிரச்சனை இந்த ஆற்றல்கள் இல்லை. ஒரு அதிபரால பிரச்சனை தீர்க்க முடியாது. ஒரு சின்ன சம்பவத்தை கூட, எலெக்ஷன் ஒன்று நடந்திருக்கு. எலெக்ஷன்ல நாங்க வளமையாக டியூட்டிக்கு போனால் வாலட் பேப்பர் கொடுப்போம், ஓட் போடுறது. ஒரு நர்ஸ் வந்திருக்கிறார். நர்ஸ் வந்த உடனே அவருடைய ஓட்டை வேறொருவர் ஏதோ ஒரு விதத்திலே காடை கொண்டாந்து கள்ள ஓட்டொன்றை போட்டு விட்டு போய்விட்டார். கள்ளத்தனமான ஒரு வாக்களிப்பு நடந்து விட்டது. நர்ஸ் வந்தால் அவரை சமாளிக்க தெரியாமல் அந்த இடத்திலே எலெக்ஷன் நடத்துகின்ற அந்த போலிங் பூத்திலே இருக்கின்றவர்கள் குழம்பி இவர் செருப்பை கலத்தி கொண்டு நின்றிருக்கிறார்.
நர்ஸ். அதனை பார்வையிடுவதற்கு மேலதிகாரிகள் வளமையாக இந்த போலிங் பூத்துகளுக்கு வருவது வழக்கம். அதனை அந்த ஒரு அதிபர் தான் அதிலே பிரதானியாக இருந்திருக்கிறார் அந்த போலிங் பூத்தில். அவரால் சமாளிக்க முடியவில்லை. பெரிய பிரச்சனை பெரிதாகிவிட்டது. இந்த மேலதிகாரி ஒன்றும் செய்யல. எங்க வேலை செய்றீங்கம்மான்னு கேட்டுக்கிறார். நான் என்ன ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறேன். ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி போட்டு அந்த மேலதிகாரியுடைய சொந்தக்காரன் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு அவர் கோடத்தில் உங்களோட அப்படி இன்னார் வந்து செருப்போ கலாட்டி கொண்டு நிற்கிறார். இவர் இந்த முறைகேடாக நடந்து கொள்கிறார். இவருக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சொன்ன உடனே நர்ஸ் அவுட். ஏனென்றால் அங்கு வாக்களிக்கப்பட்டிருந்தால் அதுக்கு நீல வாக்கட்டை எனப்படுகின்ற ப்ளூ ஒலட் பேப்பர் என்ற ஒரு ஒலட் பேப்பர் இருக்கிறது. அதை வழங்கி அவருக்கு வாக்களிக்க வைக்க வேண்டும். அதுக்கான அறிக்கைகள் இருக்கிறது. அதை எழுதிவிட்டு அவர் செல்லலாம். அவருக்கு செருப்பை கலந்து கொண்டு நிற்பதற்கு அவர் உரிமை இல்லை. எனவே அந்த நபர் அந்த பிரச்சனையை சூக்ஷ்மமாக மிக துல்லியமாக தீர்த்து விட்டு அவர் போய்விட்டார். எனவே அது ஒரு எலெக்ஷன் இன்னொரு செமினார்லாம் இந்த சம்பவத்தை அவர் கூறினார். இப்படியும் இருக்கிறார்கள். எனவே பாடசாலைகளிலே வருகின்ற பிரச்சனைகளை அதிபர் துல்லியமாக தீர்க்க வேண்டும். ஒரு பிரதேச செயலகத்திலே டிவிஷனல் செக்ரட்டரியேட்டை வருகின்ற பிரச்சனை டிஎஸ் தீர்க்க வேண்டும். ஹாஸ்பிட்டலே வருகின்ற பிரச்சனைகளை டாக்டர்ஸ் அல்லது எம்எஸ் மெடிக்கல் சூப்பரிண்டென்ட் தீர்க்க வேண்டும். நிர்வாக பிரச்சனைகள் அவரவருடைய மட்டத்தில் எல்லாரும் தலைவர்கள். உங்கள் குடும்பத்தில் நீங்கள் தலைவர்கள், சமூகத்தில் தலைவர்களாக இருக்கலாம், பாடசாலையில் தலைவர்கள், வகுப்பறையில் வகுப்பாசிரியர் தலைவர், பாடாசிரியர் அந்த பாடத்தை கற்பிக்கின்ற ஒரு தலைவர். எனவே பிரச்சனைகளை தீர்க்கின்ற திறன் இல்லை என்றால் வாழவே முடியாது. எனவே அடிப்படையிலே பிரச்சனை தீர்ப்பதற்கான திறன்கள் வழங்கப்பட வேண்டும். 21ஆம் நூற்றாண்டு திறன்கள் சிக்கலானவை. அது தொடர்பாக உங்களுக்கு தெரியும். அடுத்து உங்களுக்கு தொடர்பாடலை பற்றி கதைச்சேன். ஆரம்ப காலங்களில் கடிதங்கள் நேற்று போன கிளாஸ்லையும் கதைச்சோம். கடிதம் எழுதி தொடர்பாடலை மேற்கொண்டோம். தந்திகளை அனுப்பினோம், டெலிகிராம்ஸ். இப்ப அண்மை காலத்தில் ஏற்பட்டிருக்கிற தொடர்பாடல் வளர்ச்சியினுடைய விளைவு தான் இந்த ஜூம், மீட், கூகுள் மீட், கூகுள் கிளாஸ் ரூம், எல்எம்எஸ், எத்தனையோ விடயங்கள் இன்று புதிய விடயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது தொடர்பாடலுக்காக. ஆனால் எது எவ்வாறு இருந்தாலும் ஒன்று வாய்மொழி வடிவமாக அல்லது எழுத்து மூலமாக தகவல்களையும் கருத்துக்களையும் அல்லது படங்கள் மூலமாக ஏதோ ஒரு விதத்திலே மற்றவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய சித்தரிப்புகளாக எழுத்து வடிவம் வாய்மொழி வடிவத்தினூடாக ஏனையவர்களுடன் தொடர்பாடல் மேற்கொள்ள வேண்டி இருக்கிறது. ஆனால் அந்த தொடர்பாடல் திறன்கள் 19ஆம் நூற்றாண்டு திறன்களும் அல்ல, 20ஆம் நூற்றாண்டு திறன்களும் அல்ல, 21ஆம் நூற்றாண்டு திறன்கள் மிக மிக வேறுபட்டவையாக காணப்படுகிறது. முற்றிலுமாக இலத்திரனியல் சார்ந்ததாகவும் டிஜிட்டல் எண்மான யுகத்தை அடிப்படையாக கொண்டதாகவும் காணப்படுகிறது. அடுத்ததாக இணைந்து செயற்படல் எனப்படுவது இப்ப உலகத்துல தனித்து வாழ முடியாது. உலகம் இன்று பூகோள கிராமமாக மாறி இருக்கிறது. உலகம் பூகோள கிராமம் என்று கதைத்தோம். பூகோள கிராமமாக மாறி இருக்கின்ற உலகத்தில் இணைந்து செயற்படாவிட்டால் தனித்து செயற்பட முடியாது. இந்த கொலபரேஷன், உலகத்துக்கு இடையில் இருக்கிற தொடர்புகள் இணைந்து செயற்படுவதற்கான தொடர்புகளாக இருந்தால்தான் பொது இலக்கை அடையலாம். தனிப்பட்ட இலக்கை அடைவதற்கு ஓகே, நான் என்னுடைய பொது விடயங்களை அடைந்து கொள்வதற்காக தனிப்பட்ட இலக்குகள் இருந்தாலும் நாட்டினுடைய, பிரதேசத்தினுடைய, ஊரினுடைய, உலகத்தினுடைய இலக்குகளை அடைவதற்கு இணைந்து செயற்பட வேண்டும். கொலபரேட்டிவ் லேர்னிங், இன்று இந்த கொலபரேட்டிவ் லேர்னிங் எனப்படுகின்ற ஒத்துழைப்பு கற்றல், கூட்டுறவு கற்றல் போன்ற புதிய எண்ணக்கருக்கள் வலுவடைந்து வருகிறது. அடுத்ததாக நாங்கள் பார்த்தோம் எண்மான எழுத்தறிவு. இன்று பாடசாலைகளிலே எண்மான கருவிகள் பல வந்திருக்கின்றன. போன் என்பது மிகச்சிறந்த
ஒரு எண்மான கருவியாக காணப்படுகிறது. இன்டர்நெட், கணினி, லேப்டாப் போன்ற பல சாதனங்கள் எண்மான, ஈவன் ஸ்மார்ட் வாட்ச், ஸ்மார்ட் போன், ஸ்மார்ட் போர்ட் என்ற திறன் பலகை, திறன் மணிக்கூடு அல்லது சூட்டிகை என்று சொல்கிறார்கள். இன்னொரு வடிவத்தில் சூட்டிகை என்று சொல்லுகிறார்கள். இந்த அடிப்படையில பல விடயங்கள் இன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே எண்மான எழுத்தறிவு இல்லை என்றால், அந்த கருவிகளை கையாள முடியாது என்றால், இன்டர்நெட்டை பயன்படுத்த முடியாது என்றால், டிஜிட்டல் லிட்ரஸி இல்லை என்றால், உங்களால ஒரு சிறிய விடயத்தையும் கையாள முடியாது. மிக துரதிர்ஷ்டமான நிலைமை ஏற்படும். ஆகவே 21ஆம் நூற்றாண்டில் எண்மான அறிவு என்பது கட்டாயமானது. ஆக்கத்திறன், ஆறாவது ஆக்கத்திறன் என்பது புதிய விடயங்களை ஆக்குதல், புதுமை படைத்தல். இன்றைய 21ஆம் நூற்றாண்டு யுகத்திலே புதுமை படைக்கின்ற ஆற்றலை மாணவர்கள் கொண்டிருக்க வேண்டும். நாங்கள் இன்று மரபு ரீதியான கற்றலை தான் மேற்கொள்கிறோம். பாடசாலை இருக்கிறது, டியூஷன் சென்டர்கள் இருக்கிறது, ஏசி பூட்டப்பட்ட டியூஷன் சென்டர்கள், ஏசி பூட்டப்படாத டியூஷன் சென்டர், பலகை வாங்குகளை கொண்ட டியூஷன் சென்டர்கள், அதிநவீன கதிரை வேசிகளை கொண்ட டியூஷன் சென்டர்கள் தொடக்கம் இன்று வெறுமனே அறிவை மாற்றம், வெறும் அறிவை மாத்திரம் வளர்த்தெடுப்பதற்கான பாடசாலைகளும் டியூட்டோரிகளும் இன்று இயங்கிக் கொண்டிருக்கின்றன. ஏனென்றால் இலங்கையினுடைய கல்வி முறைமை எப்படிப்பட்ட கல்வி முறைமை, ஏன் என்று டியூட்டரிகள் வலுவடைந்திருக்கிறது சொல்லுங்க. ஏன் இன்று டியூட்டரிகள் வலுவடைந்து பாடசாலைகளில் உள்ள ஆசிரியர்கள் ஓய்வெடுக்கின்ற இடமாக பாடசாலை காணப்படுவதற்கு காரணம் என்ன? ஏன் பாடசாலைகள் ஒரு பெருமானமற்று போயிருக்கிறது என்று சொல்லுங்க. என்ன காரணம்? இலங்கையிலே இந்த கல்வி பின்னடைவுக்கு எதனை அடிப்படையாக கொண்ட அந்த கல்வி முறை மாணவர்களை இந்த நிலைக்கு உள்ளாக்கி, ஆசிரியர்களை இந்த நிலைக்கு உள்ளாக்கி இருக்கிறது? ஏன் டியூட்டரிகள்ல இந்த புதிய நுட்ப முறைகள் கையாளப்படுது இந்த கற்பிக்கிற இதுல. இப்ப உதாரணமா அந்த ஸ்மார்ட் போர்டு எல்லாம் இப்ப புதிய புதிய பெரிய டியூட்டரிகள் எல்லாம் நீக்குது சார். இப்ப மாணவர்கள் அதுக்கு அதிகமாக ஆர்வம் காட்டுறதும் ஒரு காரணம். பாடசாலைகள் அது குறைவு தானே சார். ஆசிரியர்களுக்கு அந்த சிஸ்டம் இன்னும் பெருசா உட்புகுத்தப்படலையே. ஓகே, அது ஓகே, ரைட். அப்ப டியூட்டரியல் அது இருந்தாலும் எந்த கேள்வி இருந்தா மாணவர்கள் திறன்கள் அதோட சார் ஆசிரியர்கள் இந்த அநேகமான ஆசிரியர்கள் பாடசாலையில கற்பிக்கிற ஆசிரியர்கள் வெளியில டியூட்டரையும் நடத்துறாங்க சார். அப்ப அவங்க டியூட்டரிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறவங்க பாடசாலை கல்வியில கற்பிக்கிறதுல முக்கியத்துவம் கொடுக்கறது குறைவாகவும் இருக்குது. ஓகே, வேற கருத்துக்கள் நான் கேட்ட கேள்வி என்னன்னா, ஏன் இன்றைக்கு இந்த டியூட்டரியல் வளர்ந்திருக்குது, பாடசாலை மூடப்பட்டிருக்குது, அதனால அதுக்கான அடிப்படை விடயம் ஏன் இது பற்றி ஒரு தீர்வு எடுக்க முடியாம இருக்குது? தீர்வு எடுத்து மேல இல்லை. எங்களுக்கு இப்ப இருக்கிறதுல டியூட்டரி கல்வி போதுமானதா இருக்கிறது. ஏன் டியூட்டரி நல்லம் இப்ப இருக்கிற முறைமை இல்லை? ஏன் அந்த முறைமை நல்லம் என்று சொல்றோம்? டியூட்டரி முறை பாடசாலையோட இன்றைக்கு மாணவர்களுக்கு எவ்வாறான கல்வி முறை காணப்படுகிறது இலங்கையில்? என்ன நோக்கம்? கல்வியை கற்றதுக்கு அப்புறம் மாணவர் என்ன செய்யறாங்க பாடசாலையில்? எந்த நோக்கத்துக்காக டியூட்டரியல் நடக்குது? எதுக்காக பாடசாலையில் நடக்குது? எதனை மையமாக கொண்டு பாடசாலைகளும் டியூட்டரியும் இயங்கி கொண்டிருக்கிறது? மாணவர்கள் என்ன இறுதி இலக்கு என்ன? மாணவர்களுடைய இறுதி இலக்கு என்ன?
மற்றாக்களும் கதைக்கலாம், ஒரு ஆள் தான் கதைக்கணும். சொல்லுங்க. யூனிவர்சிட்டியா சார்? இறுதியில பரீட்சையில சித்தி அடை மாணவருக்கு ஒரு திறன் இருந்தது. 21ஆம் நூற்றாண்டினுடைய திறனும் தேவையில்லை, இந்த ஆக்க சிந்தனையும் தேவையில்லை, இணைந்து செயற்படலும் தேவையில்லை, பிரச்சனை தீர்த்தல் தேவையில்லை, நுண்ணாய்வு சிந்தனை தேவையில்லை, எண்மான அறிவு தேவையில்லை. விரிவுரையாளர் போன்று ஆசிரியர்கள் கதைக்கின்ற விடயங்களை மனனம் செய்து பரீட்சையிலே 9 எடுப்பதும், ஸ்காலர்ஷிப்பில் பாஸ் பண்ணுவதும், 9 எடுப்பதுமோ இல்லை, ஏழு 3 ஏக்களை பெற்றுக்கொள்வதும் தான் இலக்கே தவிர நான் சொல்ற விடயம் எல்லாம் முக்கியமில்லை. ஏனென்றால் அதனை அடிப்படையாக கொண்ட தொழில் உலகம் இலங்கையில் இல்லை. அவ்வாறு கற்கின்ற மாணவர்களுக்கான வாய்ப்புகள் ஒன்றும் விசேடமாக மாணவர்களுக்கு கிடைப்பதில்லை. அதனால மாணவர்கள் என்னத்தை பார்க்குறீங்க நீங்க? 9A வெரி குட். உங்கள்கிட்ட என்ன திறன் இருக்குது? 9A எடுத்தார்கள் யாராவது கேள்வி இருக்கிறோமா? மனனம் செய்து 9A எடுத்தால் அவர்கள் திறமைசாலிகளா? இந்த சொல்லப்பட்ட 6 திறன்களை பற்றி கதைத்திருக்கிறோம். ஆக்கத்திறனில் இறுதியாக இருக்கிறோம். அவருடைய ஆக்கத்திறன் அளக்கப்பட்டதா? அவருடைய எண்மான எழுத்தறிவு அளக்கப்பட்டதா? தொடர்பாடல் திறன்கள் அளக்கப்பட்டதா பாடசாலையில்? அதற்கான கற்பித்தல் முறைகள் பின்பற்றப்பட்டதா? சொல்லுங்க. நடக்கிறதா? ஏன்? பரீட்சை மையம். தவணை பரீட்சையில பிள்ளை கூட எடுக்கணும். இந்த பிள்ளை 90 எடுக்கணும். எப்படி 90 எடுக்கும்? சித்திரத்துல எப்படி பிள்ளை 90 எடுக்கும்? இயலாத பிள்ளை 75 தான் எடுக்கும், 70 தான் எடுக்கும். சித்திரக்கு உள்ளுக்கும் ஆற்றல் அகத்தில் இருக்கிற பிள்ளை தானே 99 எடுக்கும். அப்ப ஏன் எல்லாரையும் நீங்க 99 எடுக்கணும் எதிர்பார்க்குறீங்க? நீங்க உங்களோட பிள்ளைகள் இருந்தாலும் 99 தான் எதிர்பார்ப்பீங்க. நான் இருந்தாலும் அதுதான் எதிர்பார்ப்பேன். நானும் அதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன். அதைத்தான் நான் பிள்ளைகளுக்கும் சொல்லுவேன். என்னுடைய பிள்ளைகளுக்கும் நீங்கள் மார்க்ஸை கூட எடுங்கள். ஏன் அந்த மார்க்ஸை கூட எடுங்கன்னு சொல்றேன்? இருக்கிறார்கள் கதைக்கலாம். ஏன் சொல்றேன்னா, இலங்கையினுடைய கல்வி முறைமையை எதை அடிப்படையாக கொண்டிருக்கிறது? புள்ளிகளையும் பரீட்சையையும் எதை அடிப்படையாக கொண்டிருக்கிறது? பரீட்சையையும் மட்டுமே அடிப்படையாக புள்ளிகளை. அப்படித்தானே ஷாமலி? ஓ சார். அப்ப என்னத்துக்கு நாங்க கவலைப்படுவோம்? பிள்ளைகளை நல்லா சொல்லி கொடுத்து மனனம் செய்ய வச்சு ஒரு 90 95 மார்க்ஸ் எடுக்க வச்சா வெரி குட் மாலை போடுவாங்க ஸ்கூல்ல. பட் பிள்ளைகிட்ட கூப்பிட்டு கொடுங்க, ஒரு பிரச்சனையை கொடுங்க. நான் ஒரு அனுபவங்களையும் சொல்லலாம். காலேஜ் ஆஃப் எஜுகேஷன்ல நான் சயின்ஸுக்கு பொறுப்பாக இருக்கிறேன். சயின்ஸ் சப்ஜெக்ட் படிப்பிக்கிற போது சயின்ஸ் படித்து A லெவலில் சயின்ஸ் செய்தவர்கள்லாம் சயின்ஸுக்கு வருவாங்க. அவர்கிட்ட சில கேள்விகளை கேட்டேன், திறன் சம்பந்தமான கேள்விகள், சிந்தனைக்குரிய ஆக்க சிந்தனை கேள்வி. அவர்கள் படித்த சப்ஜெக்ட் தான் கேட்டேன். விடை வரவே ஒருவர் தொடர்ந்து வரல. 27 மாணவர்கள் வகுப்பில் இருக்கிறார்கள், ஒருவரும் ஆன்சர் பண்ணல. நான் சொன்னேன், உங்களில் பிள்ளை இல்லை. நீங்கள் மனனம் செய்து பரீட்சை எழுதி சித்தி எழுதியவர்கள், உங்களுக்கு அந்த சிந்தனை வராது. நான் கேட்ட கேள்வி, ஒரு ஆணி இருக்கிறது, ஆணி நீரில் அமுழ்கிறது, அதே இரும்பால் செய்யப்பட்ட கப்பல் மிதக்கிறது ஏன் என்று கேட்டதற்கு ஒருவருக்கும் விளக்கம் அளிக்க முடியவில்லை. அந்த சயின்ஸ் தியரியை பிரயோகித்து அதனை ஆழமாக சிந்தித்து விடையளிப்பதற்குரிய திறன்கள் அவரிடத்தில் வளர்க்கப்படவில்லை. மாணவர்களுக்கு சிந்தனைக்கு இடமில்லை. நான் இப்ப கதைக்கிறத போல நீங்களும் கதைக்காதால நான் கதைக்க வேண்டியது. உங்களோட ஆக்கத்திறன்களுக்கு விதித்து 2 பேரும் தான் இதுல கிளாஸ்ல இருக்கிறீங்க. 2 பேரும் தான் கதைக்கிறீங்க. ஷாமலி நஷானாவும், இன்னொரு ஆள் லீவ் லெஃப்ட் நசீர் நினைக்கிறேன். கவரேஜ் ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ மற்றார்கள் பேசாமல் இருக்கிறீர்கள். கதைத்து தன்னுடைய அகத்தில் இருக்கின்ற இன்சாய்ட், அகக்காட்சி பெறுகின்ற தன்மை வெளிப்பட்டால் தான் நாங்கள் கற்றுக்கொள்வோம். திறன் வெளிப்படும். ஆகவே ஆக்கத்திறன், புதிய கருத்துக்களை உருவாக்குற திறன், எதிர்காலத்தில் என்ன நடைபெறும்? ஆர்தர் கிளார்க் ஒரு ஆக்கத்திறன் மிக்கவர், மிக ஆற்றல் மிக்கவராக இருந்தார். சொன்னேன் ஆர்தர் கிளார்க்கை பற்றி. ஆகவே இதன் அடிப்படையில் தீர்வுகளை முன்வைக்கிறதுக்கு ஆக்கத்திறன் இருக்கு. ஏற்புடைத்தாதல் அல்லது இசைவாக்கம், இதை ஆங்கிலத்தில் லேசு. அடாப்டேஷன் அண்ட்
அக்யூமுலேஷன் என்று சொல்வார் ஆங்கிலத்தில். இப்ப இன்று உலகம் மிக வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அப்ப மாறிக்கொன்ற இதை நான் சொன்னேன் உங்களுக்கு. நான் நேற்று நான் ஷானா முதல் கிளாஸ்ல கேட்டேன், சவுதியில, கட்டார்ல, மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில ஒரு ஃபோன் வந்து இன்னும் 3 மாதத்தில் அடுத்த மாடல் வந்தா இதை தூக்கி கொண்டு போய் பேசாம கொடுத்துட்டு அடுத்த மாடல் எடுத்துடுவான். அப்ப அவங்க அந்த என்ன செய்வாங்க, நிலைமைகளுக்கு ஏற்ப அது இதுக்கு பொருந்தாது, இருந்தாலும் நிலைமைகளுக்கு ஏற்ப நாங்கள் அது அது உண்மையா அடாப்டேஷன் இல்லை, அது ஒரு ஒரு ஃபூலிஷ்னஸ் அப்படி மாத்துறது. ஆனா இங்க அடாப்டேஷனுங்கிறது இன்றைக்கு வந்த கருவி நாளைக்கு இருக்காது. இப்ப ஸ்மார்ட் போர்டு நாளைக்கு வேர்ச்சுவல் ஸ்கிரீனை பத்தி யோசிக்கிறார்கள். வழியில திறந்து விட்டு ஸ்கிரீன் ஒன்றில் படத்தை காட்டுவதற்கு யோசிக்கின்ற யுகம் வந்து விட்டது. இனி நோமோ ஒரு 2 பென் தானே உங்களுக்கு தருவார்கள். அது 2 பெண்ணையும் 2 பக்கத்துல லாக் பண்ணி போட்டு விட்டீங்கன்னா அந்த பெண் 2க்கும் இடையில படம் ஓடிக்கொண்டிருக்கும். அதான் எதிர்கால. எனக்கு உண்மையிலே நான் ஒரு அனுபவத்தை கூறுகிறேன். எனக்கு 93ஆம் ஆண்டு நினைக்கிறேன், நான் கம்ப்யூட்டர்ல மிக பழைய கம்ப்யூட்டர்ல வேலை செய்து கொண்டிருந்தேன். அந்நேரம் நான் சொன்னேன் உங்களுக்கு, அந்நேரம் வந்த ஒரு 186ல என்னுடைய அந்த ஆய்வு ஒன்று செய்த வேலையை டைப் பண்ணி கொண்டிருக்கிற போது சும்மா ஒரு கற்பனை வந்தது. இந்த ஸ்கிரீனை தொட்டால் இந்த மெனு, அந்நேரம் ஃபோக்ஸ் ப்ரோ எனப்படுகின்ற ப்ரோக்ராம், லோட்டஸ், எக்ஸலுக்கு பதிலாக லோட்டஸ், இப்ப இருக்கிற வேர்டுக்கு பதிலாக வேர்ட் ஸ்டார் போன்ற சாஃப்ட்வேர்லாம் நம்மிடம் இருந்தது. ஆரம்ப காலத்தில் நாங்கள் பயன்படுத்திய சாஃப்ட்வேர். எக்ஸலுக்கு பதிலாக, வேர்டுக்கு பதிலாக வெவ்வேறு சாஃப்ட்வேர்கள் பயன்படுத்தப்பட்டது. லோட்டஸ், எக்ஸலுக்கு லோட்டஸ்ன்னு சொல்லுவாங்க. வேர்ட் ஸ்டார் என்றால் வேர்டு, ஃபோக்ஸ் ப்ரோ என்றால் அது தரவுகளை கையாளுகின்ற எக்ஸஸ் மாதிரியான ஒரு ப்ரோக்ராம். அதில் அந்த மெனு எல்லாம் கிரியேட் பண்ணி ஒரு ஒரு ஏதோ ஒரு புதிய விடைய மாதிரி தெரிஞ்சது அந்த காலத்தில். அந்நேரம் எனக்கு ஒரு கற்பனை வந்தது, இந்த கையை கொண்டு போய் இந்த மெனுவை தொட்டு ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஏதாவது செய்யப்படுமோ எதிர்காலத்தில் என்று உண்மையாக கூறுண்டே 93ஆம் ஆண்டு நான் என்னுடைய மூளை ஒரு கற்பனை ஒன்றை செய்தது. இப்படி வந்தால் எவ்வளோ அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த டச் ஸ்கிரீன் வந்தது. எனக்கு அந்த யோசனை ஒன்று வந்தது. ஆகவே கால ஓட்டத்தோட உங்களுக்கு மாறிக்கொள்ள தெரிய வேண்டும். புதிய புதிய நுட்பங்கள், புதிய புதிய கருத்துக்கள் வருகின்ற போது அதை மறுக்கின்ற இதுல பெரிய டேஞ்சர் ஒன்று சொல்லுவோம். என்னன்னு, இந்த பழமையான ஆசிரியர்கள், இன்றைக்கு பழமையானவர்கள், பழமையான சமூகத்தில் இருக்கின்றவர்கள் பிரச்சனை என்னன்னு சொல்லுவாங்க, புதிய தொழில்நுட்பத்தை ஏற்றுக்கொள்ளல, புதிய நவீன கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளல. இது நல்லமா கூடாது. புதிய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளாத தன்மை நல்ல விடயமா கூடாத விடயமா? ஒரு ஒரு மாற்றம் வருகின்ற போது அதை என்ன செய்து கொள்ள வேண்டும்? அதை தழுவிக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் சார், தழுவ வேண்டும். ஏன் இப்ப நீங்க பழைய ஆசிரியர்கிட்ட போய் சொல்லுவோம், அச்சு அது சரி வராது, அப்படியெல்லாம் மாற்றம் செய்ய முடியாது. நீங்க இப்ப இதுல பெரிய ஒரு கருத்து முரண்பாடு. 2 விடயத்தை நீங்க தெளிவு வைத்துக் கொள்ளணும். ஒன்று, எங்களுடைய இளமை துடிப்புகள், உங்களுடைய வயது குறைவு காரணமாக நீங்கள் நினைப்பதையெல்லாம் பாடசாலையிலே செய்து விடவும் முடியாது. அனுபவமும் முக்கியமானதுதான், முதிர்ந்தவருடைய அனுபவம் முக்கியம். ஆனால் முதிர்ந்தவர்களுடைய பிடிவாதமும் நெகிழ்வுத்தன்மையற்ற தன்மையும் புதிய கருத்துக்களை, புதிய மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளாத தன்மையும் பிரச்சனையை தோற்றுவிக்கிறது. நான் ஒரு சின்ன உதாரணம், சில உதாரணங்கள் நிறைய இருக்குது சொல்லலாம். எங்களோட கல்லூரியில சாப்பாடு, எங்களுக்கு லஞ்ச் அங்கதான் நாங்கள் பே பண்ணி எடுக்கிறது. அதுல ஒரு நவீன முறை ஒன்று நான் அறிமுகப்படுத்தினேன். இவ்வாறு செய்தால் நன்றாக இருக்கும், இதிலே நடைமுறையிலே இப்போது இருக்கின்ற முறை பிழையாக இருக்கிறது. அதுக்கு எனக்கு கிடைத்த பதில், நீங்க சொல்ற மாதிரி செய்யல, உங்களுக்கு விளங்காது.
அது நடைமுறையில் சரியான சிக்கல் வாய்ந்தது என்று சொன்னார்கள். பிறகு எங்களுடைய ஹெட் வீடாதிபதி அழைத்து சென்று நான் சொன்னேன், அவர்கிட்ட போய் பேசினேன். நீங்கள் என்ன சொல்றீங்க சார்? மிக சிம்பிளாக இது இந்த மாற்றத்தை செய்து கொண்டு நீங்கள் பாருங்க, என்ன சொல்கிற ஆக்களில் ஒரு கதையும் உங்களுக்கு சரி வராது, நீங்கள் வாங்க வந்து பார்த்து போட்டு ப்ராக்டிக்கலாக இப்படி இப்படி இப்படின்னு என்ன மாற்றங்கள் செய்தால் நல்லது. அவடத்தே தீர்மானம் எடுக்கப்பட்டது, மாற்றம் கொண்டு வரப்பட்டது. இப்போ மகிழ்வுடன் அந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டு சுமூகமாக செல்கிறது. இதுக்கு காரணம் அங்கிருந்த பழமைவாதிகள் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே புதிய விடயங்கள் வருகின்ற போது பழமைவாதிகள் என்ன செய்ய வேண்டும்? நிலைமைகளுக்கேற்ப மாற்றம் அடைய வேண்டும். இன்றைக்கு இலங்கை பாடசாலையில் இருக்கிற சவால்கள்ல மிக முக்கியமான சவால்களாக இதில் ஒன்று காணப்படுகிறது. அதுக்கு சில விடயங்களை நீங்களும் மெருகூற்றோன்னா சொல்லலாம். சொல்லுங்க உங்களோட அனுபவங்களை சொல்லுங்க. நான் மட்டும் காட்சிக்கு இருந்தால் உங்களுக்கு சிக்கலா போயிடும். நிறைய விஷயம் கதைக்கணும். சொல்லுங்க சொல்லுங்க உங்களோட அனுபவத்தை சொல்லுங்க. என்ன அனுபவம்? அப்படி இந்த முதிர்ந்தவருடைய அனுபவத்தை கேட்க வேண்டும். எதில கேட்க வேண்டும், எதில கேட்கக்கூடாதுங்கிறதை நாங்கள் புரிஞ்சு கொள்வோம். அவர் இளமையானவருடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்றாங்க. அப்படி இல்லையா? நான் சொல்றது சரியா பிள்ளையா? சரி சார். ஆனா தலைமை பதவி இளையோருக்கு கொடுக்கப்படுவது நல்லமா, முதியோருக்கு கொடுக்கப்படுறது நல்லமா? கருத்துக்களை சொல்லுங்க. ஷாமலி, சாரா, நஷானா, சம்லா 4 பேர் இருக்கிறீங்க. சொல்லுங்க. முதியவருக்கா சார்? முதியவர்களுக்கு தான் கொடுக்கணும். 50 வயது தாண்டணும் பிரின்சிபல் வாரம். இளம் 32 வயது ஆளுக்கு நீங்க 30 வயது ஆளுக்கு அதிபர் பதவி கொடுத்தால் தன்னுடைய தகப்பனுக்கு பிள்ளை அதிபராக இருப்பார். பிள்ளை அதோட முதிர்வு சிந்தனையும் வயதானவர்கள் பாடசாலை இருப்பார் ஆசிரியர். அவரை கையாளக்கூடிய தன்மை இன்னொரு வயது வந்தவருக்கு தான் இருக்கு. எனவே நான் கொஞ்சம் இந்த அதிபருங்கிற விடயத்தில் இளமையானவர்களுக்கு அதிபர் கொடுக்கிறது, ஹெட் கொடுக்கிறது, அது கொடுக்க முடியாது. அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஆகவே இந்த அதிபர் சேவை என்ற உருவாக்கி அதில் கொடுக்கிறது பிரச்சனை. நான் தொடர்ந்து அது சம்பந்தமாக எனக்கு மன உளைச்சல் இருக்கிறது. ஆனால் கல்வி அமைச்சு ஏதோ ஒரு விதத்தில் அதிபர் சேவையை உருவாக்கி சின்ன பிள்ளைகளை, கதைக்க தெரியாத, பேச தெரியாத, பண்பாடு இல்லாத சிறிய பிள்ளைகளை இந்த அதிபராக்கி விட்டார். அன்றைக்கு ஒரு அதிபர் பாடசாலைக்கு போன ஒரு வயதானவர் இருக்கிறார். அவர் இந்த அதிபருக்கு ஒரு 33 வயது இருக்கும். ஒரு 50 வயதுடைய நபர், அவர் வச்சராக இருக்கிறார். அவரை இவர் கூப்பிட்ட விதம் கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை. வா, உனக்கு விளங்குது இல்லையா, போன் பேசி கொண்டிருக்கிறியா நீ என்று மிக கடுமையாக கதைத்தார். அவருக்கு அவர் மேனேஜ்மெண்ட் என்ன, அவரோட குவாலிட்டி என்ன, இளம் துடிப்பு வேலை செய்தது அவரது. நான் நிற்கிறேன், எனக்கு அது கவலை அளித்தது. ஆகவே அவருக்கு மேனேஜ்மெண்ட் தெரியாது. ஆகவே செய்வாக்கம் அடைய வேண்டும், நெகிழ்வுத்தன்மை இருக்க வேண்டும், தொடக்குதல். இத சொல்றது என்ன தொடக்குதல்டா? தொடக்குதல்னா என்ன சொல்லுங்க. குயிக்கா சொல்லணும், நிறைய விஷயம் கிடைக்கும். நீங்களும் கதைச்சா இன்ட்ரெஸ்டா இருக்கும். நான் மட்டும் கதைச்சா இந்த மேடை பேச்சு மாதிரி இருக்கும். சொல்லுங்க, தொடக்குதல்னா என்ன? இனிஷியேட்டிவ்னு சொல்றேன் என்ன ஆங்கிலத்தில்? தொடக்குதல் சொல்லுங்களேன். தொடக்குதல் என்றால் என்ன? தலைமைத்துவத்தை வழங்கும் ஆற்றலா சார்? தலைமைத்துவத்தை வழங்குற ஆற்றல். ஒரு விஷயத்தை இங்க ஸ்டார்ட் பண்ணணுமே. அவர் தலைமைத்துவத்தை வழங்குறதுக்கு அவர் இனிஷியேட்டிவ் அறிக்கைத்தான ஒரு 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 பாடசாலையில் ஒரு ப்ரொஜெக்ட், ஒரு விடயத்தை அவர் தலைமைத்துவத்தை வழங்குற அவர் என்ன செய்யணும்? அவர் ஸ்டார்ட் பண்ணணுமே. இன்றைக்கு நான் ஸ்மார்ட் போர்ட், ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் ஒன்றை நவீனமயப்படுத்த போகின்றேன். முற்றிலும் மாணவர்கள் டிஜிட்டல் முறையில் கற்கிறதுக்கான ஒரு வகுப்பை நாம முற்றுமுழுதா எல்லாரும் ஒத்துழைப்பையும் எடுத்து செய்வோமே என்று ஸ்டார்ட் பண்ண வேண்டிய, தலைமைத்துவத்தை வழங்க வேண்டிய இனிஷியேட்டிவ் எனப்படுகின்ற விடயம் அதிபருக்கு இருக்க வேண்டும். இன்றைக்கு கவலைக்குரிய விடயம், அவர்கிட்ட அந்த செயலூக்கம் இல்லை, தலைமைத்துவத்தை வழங்க முடியாது அவருக்கு.
அவர் தான் புதிய விடயங்களை கற்றுக்கொள்ளணும். அப்பதான் இனிஷியேட்டிவ்னஸ் அவர்கிட்ட இருக்கு. இன்றைக்கு பழமை பேணுகின்ற அதிபர்கள் அதிகம். அது ஒரு பெரிய குற்றச்சாட்டு. எனவே இந்த திறன்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளாவிட்டால் 21ஆம் நூற்றாண்டில் வெற்றி பெற முடியாது. இப்ப அடுத்த முக்கியமான விடயம் 21ஆம் நூற்றாண்டு கற்றல் திறன்கள் பங்குடைமை. 21 அறிக்கை P21 21ஆம் நூற்றாண்டு கற்றல் திறன்கள் பங்குடைமை பார்ட்னர்ஷிப் ஒழுங்கமைப்பு. இந்த அறிக்கை 21ஆம் நூற்றாண்டில் கற்றல் திறன்கள் லேர்னிங் ஸ்கில் 3ஆக பிரிக்கிறார்கள். கற்றல் திறன்கள் லேர்னிங் ஸ்கில், லிட்ரஸி, டிஜிட்டல் லிட்ரஸி, எண்மான எழுத்தறிவு திறன்கள், லைஃப் ஸ்கில் வாழ்க்கை திறன்கள் என்று 3ஆக பிரிக்கிறார். இதற்கு அமைவாகத்தான் இந்த திறன்கள், அதிலே உள்ள திறன்களைத்தான் நாங்கள் மேலே பிரிவுகளாக கதைத்தோம். ஆகவே இந்த 21ஆம் நூற்றாண்டு கற்றல் திறன்கள் பங்குடைமை அறிக்கையின்படி 4 பிரதான 21ஆம் நூற்றாண்டு கற்றல் திறன்களை கற்றல் விடயங்களை துறைகளை இனம் கண்டிருக்கிறார்கள். அதிலே 4 ஒன்று மைய பாடங்கள். இதை வச்சு நீங்க கதைக்கலாம். உங்களோட அறிவு இலங்கையை பொறுத்து நீங்க மைய பாடங்கள் தொடர்பாக கதைங்க பார்ப்போம். ஏதாவது அறிவிக்கான்னு பார்ப்போம். கதைக்கணும். கதையாட்டி இன்ட்ரெஸ்டிங். வகுப்புல உங்களோட கதை இருந்தா எனக்கு கொஞ்சம் நிறைய கதைக்கலாம். இல்லாட்டி இந்த கதை லிமிட் ஆயிடும். சொல்லுங்க சார். மைய பாடங்கள்ன்றது பிரதான பாடங்களா சார்? எஸ், மெயின் சப்ஜெக்ட். மெயின் சப்ஜெக்ட். எஸ், ஆஃப் கோர்ஸ். ஏன் மைய பாடங்கள் பிரதான பாடங்கள் இவ்வாறு அமைகிறது சொல்லுவோம். எத்தனை பிரதான பாடங்கள் எங்களுடைய கல்வியில இருக்கிறது? 6 நினைக்கிறேன். ஏனைய 3 என்ன? இந்த பாஸ்கெட் சப்ஜெக்ட், தொகுதி பாடங்கள், பாஸ்கெட் சப்ஜெக்ட். அதிலே தெரிவு இருக்கிறது. ஆனால் இதில் தெரிவு இல்லை. ஆங்கிலம் கட்டாயம், கணிதம் கட்டாயம், கணிதம், விஞ்ஞானம், வரலாறு. 6 பாடங்கள் மைய பாடங்களாக, அடிப்படை பாடங்களாக இருக்க வேண்டும். அது ஒரு விடயம். இந்த 21ஆம் நூற்றாண்டு கற்றல் துறைகளை தெரிவு செய்கின்ற போது மைய பாடங்கள் முக்கியமாக இருக்கிறது. 2வது கற்றலும் புத்தாக்க திறன்கள். இதுலதான் நாங்க ஸ்ட்ரகிளிங். ஏன் ஸ்ட்ரகிளிங்? ஏன் இதுல நாங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம்? ஏன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம்? ஏன் 21ஆம் நூற்றாண்டுல கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம்? சொல்லுங்க. பாடசாலைகள்ல புத்தாக்க திறன்களுக்கு ஏதாவது வேலை திட்டங்கள் இருக்கிறதா? பாடசாலையில மாணவர்களுடைய புத்தாக்கங்களை வளர்ப்பதற்கு ஏதாவது இருக்கிறதா? நீங்க அறிந்திருக்கிறீர்களா? அறிந்தால் சொல்லுங்க. குறைவு நினைக்கிறேன். இல்ல, குறைவு. இல்ல, டியூஷன்ல போய் என்ன புத்தாக்கத்திறன் படிக்கிறீங்க? எந்த பரிசோதனை செய்ய போறீங்க? என்ன ஆக்கத்தை செய்ய போறீர்கள்? என்ன புதிய கண்டுபிடிப்பை டியூஷன்ல செய்ய போறீங்க? என்ன திறன்களை வெளிக்காட்டுறாங்க? புல இயக்க திறன்கள் வெளிப்படுத்தப்படுகிறதா? மதிப்பீட்டு திறன், பகுப்பாய்வு திறன், நுண்ணாய்வு திறன்கள், ஏதாவது திறன்கள் தொடர்பாக ஏதாவது பிரச்சனை தீர்க்கிறதுக்கு டியூட்டர்ல தாராங்களா? ஏதாவது தொடர்பாடல் திறன் தாராங்களா? இணைந்து பணியாற்ற விடுறாங்களா? குழுவாக செயற்பட விடுறாங்களா?
ஏதாவது ஆக்கத்திரங்களை செய்து கொண்டு வாங்கண்டு செய்யறதுக்கான வாய்ப்புகள் பாடசாலையில் வழங்கப்படுகிறது. ஆக்கத்திரம் செய்யப்படுகிறது, நல்லா செய்யப்படுகிறது பாடசாலையில். யாரால்? பெற்றோர்களால். ஆர்ட் அண்ட் கிராஃப்ட், கிரியேட்டிவ்னஸ் யாருடைய ஆக்கங்கள்? பெற்றோருடைய ஆக்கங்களா இருக்கிறது தவிர பிள்ளைகளுடைய ஆக்கங்கள். நான் ஃபாரின்ல இருக்கிற போது இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல அங்கு நான் நினைக்கிறேன், நஷானா உங்களுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? இன்டர்நேஷனல் ஸ்கூலோட ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதா நஷானா? சார் ஸ்கூலோட பெரிய இல்ல, அந்த ஸ்கூல் போறவங்களோட பேசி நான் ஸ்கூலை பத்தி அப்படி கேட்டுக்கொள்றேன். ஆனா ஸ்கூலோட டச் இல்ல சார். ஆனா கட்டாயம் நீங்க டச் இல்லாட்டியும் அவர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க. ஃபாரின் ஸ்கூல் சிஸ்டத்தை பத்தி படிச்சு கொண்டு வரதுக்கு உங்களுக்கு மட்டும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறது. இலங்கையில அந்த வாய்ப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. அவருடைய கல்வி முறைமை ஒவ்வொரு பாடசாலைகளுக்கு செல்லுகின்றவர்கள் உங்களுடன் அவர் அங்கே இருக்கலாம் என்ற நிறைய அங்கே இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்கிறார்கள் இருப்பாங்க. அவங்களோட பிரைமரி பிளஸ் செகண்டரி சம்பந்தமான தகவல்களை வரும்போது சேர்த்து கொண்டு வாருங்கள். சரியா? ஓகே. சரி. இப்ப இதுல நான் சொல்ல வர விடயம் என்னன்னா, அங்க ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பாடம் தரம் 1 தரம் 5 வரை இருக்கிறது. உங்களோட பிள்ளைகள் கைப்பணி எங்கே செய்கிறது இருக்கிறார்கள் சொல்லுங்க. எனக்கு தெரிய எத்தனை பேர் மேரி பண்ணி இருக்கிறீங்க, எத்தனை பேர் எனக்கு தெரியாது. நஷானா மட்டும்தான் எனக்கு தெரியும், மற்றாக்கள்ல நிலவரம் எனக்கு தெரியாது. அதனால இப்ப நஷானா கிட்ட மட்டும்தான் நான் கேட்கிறேன். சாரா ஷம்லாக்கெல்லாம் இளமையா தெரியாது மேரி பண்ணிட்டீங்களா இல்லையா. பிள்ளைகள் இருக்கிறார்கள், நஷானோட தகவல் மட்டும் கிடைச்சது, மற்றாக்கள் தெரியாது. ஷாமலி உங்களோட நிலைப்பாடு ஏலவெல்ல முடிச்சுட்டு இருக்கிறாங்க ஷாமலி? சார் உங்களுடைய நிலைப்பாடு, நீங்கள் மாரி திருமணம் முடிச்சு பிள்ளைகள் இருக்குதா இல்ல? திருமணம் முடிச்சிட்டேன் சார், பிள்ளைகள் இல்லை சார். ரைட், ஓகே. இதுக்கு பாடசாலைக்கு போகிற போதுதான் விளங்கும் அங்க இருக்கிற சிக்கல்கள். சாரா மற்றாக்கள் சம்லா? திருமணம் முடிச்சிட்டேன் சார், பிள்ளை ஒருத்தர் இருக்காரு. இருக்குதா? ஓ, ஸ்கூலுக்கு போறதா இல்லையே? நர்சரி. சின்ன ஆளா? நர்சரி, நர்சரி ஓகே, ரைட். ஓ குட். நர்சரியில அடுத்தது கிரேட் 1க்கு போன உடனே பாடசாலையில நல்லா உன்னிப்பா அவதானிங்க. ஏதாவது ஆக்கங்கள் செய்யறது கொடுக்காங்களா? அங்க ஃபாரின்ல என்னண்டா பியூட்டி, அந்த பர்த்டே கார்டு சின்ன சின்ன ஆக்கங்கள் செய்வதற்கு அங்க எல்லா பொருட்களும் வழங்கப்படுது. ஓ சார், கொடுக்குறாங்க, பிள்ளைகள் செய்யறாங்க. அதை நான் கண்டிக்கிறேன். எங்க? இங்க கத்தார்ல செய்யறாங்க. அந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ல வந்து உம்மாட பர்த்டே வந்தால் அந்த உமாக்கு பர்த்டே கார்டு உண்டு, புள்ள தன்னோட கையால செய்யுது. இலங்கையில இருக்கிற பிள்ளைகளும் செய்து தானே கொடுக்கறதானே? ஓ, இலங்கையிலையும் கொடுக்குறது. ஸ்கூல்ல இலங்கையில புள்ள தானே செய்யுது, ஸ்கூல்ல அதை செய்யறலையே சார். மதர்ஸ் டே வந்தால் அதை செலிப்ரேட் பண்றாங்க. இங்க ஸ்கூல்ல அதை செலிப்ரேட் பண்றாங்க. எப்படின்னா புள்ள வந்து ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு போற நேரம் அந்த உமாக்கு வந்து அந்த மதர்ஸ் டேக்கு ஒரு இந்த விஷிங் கார்டு ஒன்று ஸ்கூல்ல கிரியேட்டிவ் அவங்க செஞ்சு கொண்டு போய் கொடுக்கறதுக்கு மாதிரி ஒரு அமைப்பு. இப்ப அதங்கட நாட்டுல இல்லையே சார். இங்க இருக்குது அது. அதான் சொல்றேன். இலங்கையில நான் அங்க ஏலவலுக்கு மூலவலுக்கு தான் படிக்க போனேன். நான் போறேன் ஒரு பிள்ளை உண்மையிலே இன்றைக்கும் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு போனோடனே எனக்கு ஒரு சின்ன ஆக்கம் ஒன்று செய்து தந்தது நூலால. ஒரு 3 minutes கிரேட் 3 பிள்ளை, எனக்கு கற்பனை பண்ண முடியவில்லை. அழகாக ஒரு ஃபோக் அண்ட் ஸ்பூன் எடுத்து நூலை சுற்றி வெட்டி ஒரு போல் மாதிரி ஒன்றை செய்து, ஜஸ்ட் யூ கீப் இட் சார், திஸ் இஸ் ஃபார் யூ, ஜஸ்ட் ஐ மேட் இட் ஃபார் யூ என்று சொல்லி அருமையாக அதை உடனடியாக செய்து அந்த அனுபவம் இன்றும் எனக்கு மெய்சிலுக்க வைக்கும். இலங்கையில நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த ஆக்கத்திறன் சிந்தனைக்கு ஏதாவது செய்யப்படுகிறதா? நெவர், நோ. அடுத்தது தகவல் ஊடகம் மற்றும் தொழில்நுட்ப திறன்கள். இன்றைக்கு நான் சொன்னேன், இந்த தகவல்களை இன்ஃபர்மேஷன் மீடியா டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், இந்த 3 21ஆம் நூற்றாண்டுல வளர்க்கப்பட வேண்டிய திறன்கள்.
இதுல ஒரு சின்ன பிழை ஒன்று நடந்திருக்கு. எழுத்தறிவு லிட்ரஸி, டிஜிட்டல் லிட்ரஸி, எண்மான. இதை கொஞ்சம் வெளியே கொடுங்க. நான் அதை டைப் பண்ண கூட மாத்தாம விட்டுருக்கிறேன். டிஜிட்டல் லிட்ரஸி இதை வெட்டி நீங்க எழுதி கொள்ளுங்க. டிஜிட்டல் லிட்ரஸி, எண்மான எழுத்தறிவு இன்று இருக்க வேண்டும். தகவல் எழுத்தறிவு, இன்ஃபர்மேஷன் லிட்ரஸி, கற்றலுக்கும் தொடர்பாடலுக்கும் தகவல் தொழில்நுட்பத்தை வினைத்திறனாக பயன்படுத்தும். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை நாங்கள் எந்த அளவுக்கு வினைத்திறனாக பயன்படுத்துகின்றோம் என்ற விடயம் பற்றி யோசிக்க வேண்டும். ஆனா ஃபார்ச்சுனேட்லி இப்ப இருக்கிற சந்ததி கிட்ட இந்த திறன்கள் இயற்கையாகவே இருக்கிறது. ஒரு போனை கொடுத்துட்டா பிள்ளைகள் பூந்து விளையாடி போன்ல எங்களுக்கு கற்பித்து தருகின்ற அளவுக்கு அவருடைய திறன்கள் இருக்கிறது. அப்படித்தானே? அடுத்ததாக வாழ்க்கை மற்றும் தொழில் தான் கடைசி திறன். 3 திறன்களை மெயினா சொல்றாங்க. ஒன்று லேர்னிங் ஸ்கில்ஸ், 3 பிரிவு. டிஜிட்டல் லிட்ரஸி, லைஃப் ஸ்கில்ஸ் சொல்றாங்க. லைஃப் அண்ட் இது வந்து தொழில், எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கில்ஸ். ஸோ இதுல வந்து வாழ்க்கையில நாங்க ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறதுக்குரிய என்டர்பிரனர்ஷிப் முயற்சி ஆண்மை எங்கள்கிட்ட இருக்க வேண்டும். ஒன்று நாங்க ஒரு தொழிலை தேடி அந்த தொழிலை வேறொரு ஆளு நபருக்குள்ள செய்ததாக இருக்க வேண்டும், அல்லது தொழிலை நாங்களா உருவாக்கி ஒரு தொழில் நிபுணராக, தொழில் வழங்குனராக எங்களுக்கு அதுல முயற்சி ஒன்று ஆரம்பிச்சு பெரிய கம்பெனி, ஒரு இண்டஸ்ட்ரியை ஆரம்பிக்கிறது, ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பிக்கிற திறமை எங்கள்கிட்ட இருக்க வேண்டும். அது வளர்க்கப்படணும் பிள்ளைகளுக்கு. அதோட மல்டி கல்ச்சரலிசம், இன்றைக்கு இலங்கையில் இருக்கிற அண்டர்லைன் பண்ண வேண்டிய சப்ஜெக்ட் மல்டி கல்ச்சரலிசம் பற்றிய விழிப்புணர்வின்மை. பல்வகை கலாச்சார திறன்கள் எங்கள்கிட்ட பிள்ளைகிட்ட வளர்க்கப்படும். ஒரு கலாச்சாரத்தை மதிக்க தெரிய வேண்டும். ஒரு சமூகத்தினரை இன்னொரு சமூகம் மதிக்க வேண்டும். இந்த திறன்கள் பற்றி தான் P21 சட்ட அறிக்கை வெற்றிகரமான வாழ்க்கை ஒன்றை இந்த நூற்றாண்டில் உள்ளவர்கள் வளர்த்துக் கொள்வதற்கு, தங்களை தயார்படுத்திக் கொள்வதற்கு இந்த 4 துறைகளும் அவசியமாகின்றது. இந்த திறன்கள் வளர்க்கப்படாவிட்டால் 21ஆம் நூற்றாண்டிலே எம்மால் அதுக்கு ஈடு கொடுத்து வாழ முடியாத நிலை ஒன்று உருவாகி விடும் என்ற விடயத்தை நாங்கள் தெளிவாக்கிக் கொள்ள வேண்டும். இலங்கை இதற்கு தயாராக வேண்டும். 21ஆம் நூற்றாண்டுல நாங்கள் வாழ வேண்டுமாக இருந்தால் இப்போது எங்களுடைய பாடசாலை முறைமை, ஸ்கூல் சிஸ்டத்தில் இருக்கின்ற பாடசாலை முறைமையிலே இருக்கின்ற மரபு ரீதியான புலமைசார் பாட அறிவை வழங்குவதை நிறுத்தி மாணவர்களுக்கு நவீன 21ஆம் நூற்றாண்டு திறன்களையும் தேர்ச்சிகளையும் அடைவதற்கான கல்வி முறைமை சிஸ்டம், எஜுகேஷன் சிஸ்டம் இலங்கையில் உருவாக்கப்படாத வரை ஒரு நாளும் நாங்கள் வெற்றி கொள்ள முடியாது. எனக்கு சொல்லுங்க, இதுக்கு இருக்கிற சவால்களை ஒரு 5 நிமிடம் கதைப்போம். என்ன சவால்கள் இருக்கிறது? 21ஆம் நூற்றாண்டு கல்வி பற்றிய சவால்கள் என்னன்னு சொல்லுவோம். ஏன் இலங்கையில் இந்த கல்வி முறைமை அறிமுகப்படுத்த முடியாமல் இருக்கிறது? ஒரு சில சவால்களை சொல்லலாம். சொல்லுங்க. அரசியல் பொருளாதார நிலைமை. ஒன்று பொருளாதார நிலைமை. ஓகே, அரசியல் பொருளாதாரம். அதுக்குரிய வளங்கள் எங்கட நாட்டுல இல்ல. வளங்கள் நாட்டில் இல்லை என்பதை நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அதுல நான் அந்த கருத்துக்கு நான் கொஞ்சம் பாருங்க. இலங்கையில இல்லை, என்ன வளம் இல்லைன்னு சொல்லுவோம்.
இல்லைன்றதை விட அந்த வளங்களை பயன்படுத்த தெரியாம இருக்கிறது சார். வெரி குட். இலங்கையை சூழ கடல் காணப்படுகிறது, மத்திய மலைநாடு காணப்படுகிறது, கனிமங்கள் நிறைந்திருக்கிறது, இயற்கை தாவரங்கள் இலங்கையை மூடி இருக்கிறது. இலங்கையில் சீசனல் வேரியேஷன், 6 மாதம் மழை, 6 மாதம் வெயில் உழக்கூடிய, பயிற்சியை செய்யக்கூடிய, உலகத்திலே முதலாவது தர காரியம் எங்க இருக்கிறது தெரியுமா? கிராஃபைட் எங்கே இருக்கிறது? இலங்கையில் இருக்கிறது. பென்சில் எங்கிருந்து வருகிறது தெரியுமா? இந்தியாவிலிருந்தும் சைனாவிலிருந்தும் பென்சிலை இறக்குமதி செய்கின்றோம். முதலாம் தர காரியம் எங்கே இருக்கிறது தெரியுமா உங்களுக்கு? முதற்தரமான ரப்பர் எங்கே உற்பத்தி செய்யப்படுகிறது? கிரேப் ரப்பர் உற்பத்தி எங்கே நடைபெறுகிறது? இலங்கையில சார். இலங்கையில. ஆனால் பார்த்தேன் இலங்கையிலிருந்து ரப்பர் பால், அதாவது ரப்பரால உற்பத்தி செய்யற ஒரு வகையான மெட்ரஸ், அது ஸ்ரீலங்கால இல்ல, கல்ஃபுக்கு எக்ஸ்போர்ட் பண்றேன். அங்க செஞ்சு இங்க நிறைய விஷயம் சார். நிறைய இப்ப தேயிலை எல்லாம் நாங்க இங்க நம்பர் 1 குவாலிட்டி யூஸ் பண்றோம். ஆனா எங்களுக்கு கிடைக்குது இல்ல ஸ்ரீலங்கால. அத தேயிலை நாங்க காண்றதுக்கு இல்ல. ஆனா ஸ்ரீலங்கா தேயிலை தான் நீங்க யூஸ் பண்றோம், நம்பர் 1 குவாலிட்டி. அந்த டீயை குடிச்சோன்னு உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி வரலையா? ஒரு அந்த வாசம், அதனுடைய தன்மை, அதனுடைய சுவை, அதனுடைய அரோமா. இப்ப நாங்க பேச்சு தேடுறதும் ஸ்ரீலங்கன் ப்ராடக்ட் தான் கூட. என்ன எக்ஸ்பென்சிவ், ஆனா எங்களுக்கு அது நாட்டுல கிடைக்கிறதே இல்ல, காண்றதுக்கும் இல்ல. சில பிஸ்கட்ஸ் வருது சார், நாட்டுல நான் கண்டு இல்ல. ஆனா இங்க பார்த்தா அதுல போட்டு இது மேட் இன் ஸ்ரீலங்கா. அந்த பிரச்சனை தான் பாருங்க. இளங்கடை உற்பத்தி செஞ்சு ரப்பரை கொண்டு வெளிநாட்டை கொடுத்து டயரை செஞ்சு இங்கே இம்போர்ட் பண்றோம். இங்க இருக்கிற கிராஃபைட்டை கொண்டே கொடுத்து அதை செய்யறோம். புல்மோட்டையில் இருக்கிற டைட்டேனியம், ஏராளமான கனிமங்களை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்து அங்கிருந்து அது பொருட்கள் அஞ்ச வருது. இங்கிருந்து மீன் போய் அங்க டின் ஃபிஷ் அஞ்ச வருது. வெக்கமா இல்லையாங்களுக்கு? இதெல்லாம் ஒரு வெக்கப்பட வேண்டிய விடயங்களாக இருக்கிறது. ஆகவே இலங்கையினுடைய கல்வி முறைமை மாற்றப்பட வேண்டும். அடுத்த விடயத்துக்கு வருவோம். 21ஆம் நூற்றாண்டு எழுத்தறிவு திறன்கள், அதான் நான் சொன்ன லிட்ரஸி, எழுத்தறிவு. எழுத்தறிவு என்ன? இலங்கையினுடைய எழுத்தறிவு எப்படி இருக்குது? இலங்கை எழுத்தறிவு சொல்றது இலங்கையில 98% எழுத வாசிக்க தெரிந்தவர் இருக்கிறார். அதனால லிட்ரஸி சொல்றேன். ஆனா 21ஆம் நூற்றாண்டுல அந்த வெறுமனை வாசிக்கிற எழுதுற திறனை கத்துறதில்ல. ஆனா நோமலா லிட்ரஸி என்றால் எழுதும் வாசிக்கும் திறன் இலங்கையில டாப், இந்தியாவில வெரி பேட். ஏன்? இந்தியாவில் எழுத்தறிவு எப்படி? 120 கோடியையும் தாண்டிய மக்கள் அங்கு இருக்கிறார். அறவே அவர்களுடைய மொழியில அல்பபெட் தெரியாத, அரிச்சோடி தெரியாத, அல்பபெட் ஏபி போன்று, இப்ப தமிழ் ஆனாவன்னா போன்று அவருடைய மொழியில தெரியாதவர்கள் இருக்கிறார்கள். நான் இந்தியாவுக்கு போன போது ரிக்ஷா வண்டி ஓட்டு எனக்கு பாவம் டிஃபரெண்ட் ஆயிக்கும். இங்கிலீஷ் எல்லாம் அவங்க பிரயோகிக்கிற விதம் வந்து டோட்டலி டிஃபரெண்ட் சார். எங்கட இங்கிலீஷுக்கும் அவரோட இங்கிலீஷுக்கும் வித்தியாசம். அந்த ஆன் பண்ணுங்க அப்படி இந்த மொழி வித்தியாசம். ஆனா நாங்க இந்தியாவுக்கு போயிருந்த நியூ டெல்லிக்கு அவங்க ஆர் சைலன்ஸா வரக்கூடிய வேர்ட்ஸ்ல அவங்க ஆர வந்து வெளிப்படையாவே காட்டுவாங்க, கடுமையா அழுத்தி உச்சரிப்பாங்க. அழுத்தி. இந்தியாவில் நான் சொல்ல வந்த விஷயம் என்ன, இந்தியாவில் 2 எக்ஸ்ட்ரீம் இருக்கிறது. 0 இருக்கிறது, 100 இருக்கிறது. நியூ டெல்லியில NIDA-த்துக்கு ட்ரைனிங் கொண்டு போயிருந்தோம், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். அது பயங்கரம். அங்க இருக்கிற ப்ரொஃபஸர்கிட்ட நான் நினைக்கல இலங்கையில இருக்கிற எல்லா ப்ரொஃபஸரையும் உருவாக்கம் வச்சால் அங்க இருக்கிற ஒரு ப்ரொஃபஸருக்கு ஈக்குவல் ஆக மாட்டார், அதை விட கூடாது. அதே நேரம் நான் போயிருந்த இடத்துல இருக்கிற ஆனாவன்னா தெரியாது, நம்மளோட மொழியில சொல்லுவார். அறவே எழுத்தறிவு வாசிக்கிற அறிவு இல்லாத அங்க 10-12 வயது ரிக்ஷா வண்டி ஓடுறான். கொஞ்சம் மன வருத்தமா இருக்கு. அந்த ரிக்ஷா வண்டியில ஏறி காசு கொடுத்து போனோம் தான். பட் அவன் அதை இழுத்துக்கு போற நேரம் மனதுக்கு கடுமையான ஒரு உளைச்சல் ஒன்று எனக்கு ஏற்பட்டது தனிப்பட்ட முறையில். என்ற ஒரு மனிதனை மாடு மாதிரி இழுத்துக்கு போறது கடும் கவலையை ஏற்படுத்தியது நவீன காலத்துல. விளங்கி கொள்ளுங்க. அப்ப என்னண்டா இலங்கையில அப்படி இல்லை, லிட்ரஸி நல்ல. என்ன லிட்ரஸி இல்லை எங்களுக்கு?
இலங்கையில என்ன லிட்ரஸி இல்ல? நோமலா எழுத்து வாசிப்பு 90%. என்ன லிட்ரஸி இல்ல? 21ஆம் நூற்றாண்டுக்கான திறன்கள் இல்ல. அப்படிதானே? 21ஆம் நூற்றாண்டுக்கான தேர்ச்சிக்குரிய திறன்கள் இல்ல. விளங்கிட்டா பாது? ஷாமலி விளங்கிட்டா? சாரா நஷானா விளங்கிட்டா உங்களுக்கு? ஓ சார் விளங்கிட்டு. அப்ப என்ன இல்லை, 21ஆம் நூற்றாண்டுக்கான திறன்களை வளர்க்கணும். அதுல ஒன்றுதான் தகவல் எழுத்தறிவு. என்ன அது தகவல் எழுத்தறிவு? நூல்கள், புக்ஸ், ஆர்டிகல்ஸ், டிஜிட்டல் மீடியா போன்ற பல்வேறு சோர்ஸுகள்ல இருந்து, மூலங்கள்ல இருந்து தகவல்களை பெற்றுக்கொள்ள, அதை மதிப்பீடு செய்யறதுக்கு, அதிலிருந்து தகவல்களை பிரித்தெடுத்து தமக்கு தேவைக்கேற்றவாறு பயன்படுத்துறதுக்கான ஆற்றல் வளர்க்கப்படும். எனவே தகவல் எழுத்தறிவு. இரண்டாவது எண்மான எழுத்தறிவு பற்றி கதைச்சு. என்ன எண்மான எழுத்தறிவு உண்டா? டிஜிட்டல் எழுத்தறிவு, கணினி, ஸ்மார்ட் கை தொலைபேசி, இதுக்கு திறன் கை தொலைபேசின்னு சொல்லுவாங்க, சூட்டிகை கை தொலைபேசின்னு சொல்லுவாங்க. இணையதள இணைப்புகள், இன்டர்நெட் அக்சஸ் போன்ற தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி உலகத்தில் எந்த மூலை முடுக்கில இருந்தும் தகவல்களையும் ஆவணங்களையும் பெற்றுக்கொள்ளவும், தான் புதிய ஆவணங்களை, புதிய விடயங்களை உருவாக்குறதுக்கான ஆற்றலையும் தான் இந்த எண்மான எழுத்தறிவு குறிக்கிறது. நீங்க ஒரு ப்ரோக்ராம் எழுதுற, நீங்க ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ற, நீங்க ஒரு சாஃப்ட்வேர் எழுதுற, நீங்க ஒரு ஏதாவது ஒன்றை தயாரிக்கிற ஆற்றலை தான் நீங்க குறிக்கிறது. ஊடக எழுத்தறிவு உண்டா? என்ன? மீடியா லிட்ரஸி, இன்ஃபர்மேஷன் லிட்ரஸி, டிஜிட்டல் லிட்ரஸி, மீடியா லிட்ரஸி. ஊடகங்களை பயன்படுத்தி எவ்வாறு செய்திகளை கொண்டு செல்லலாம்? என்னென்ன ஊடகங்கள் பயன்படுத்துறீங்க? இப்ப என்ன ஊடகம்? டிவி இருக்குதா வீட்டுல? இப்ப டிவிகள் இப்ப பயன்பாட்டில் இருக்குதா? நஷானா பாத்தீங்களா? 3D ஸ்மார்ட் டிவி எல்லாம் அங்க பாத்தீங்களா? டிவி இருக்குது சார். ஸ்மார்ட் டிவி தான் இருக்குது. அந்த மத்த டிவி இல்லையே இப்ப. இப்ப முந்தி 3D வர டிவி. ஸ்மார்ட் டிவி வந்திருக்குது அங்க மிடில் ஈஸ்ட்ல. அந்த கண்ணாடிய ஸ்பெக்டகல் மாதிரி ஒன்றை போட்டு பார்த்தோன்னே அப்படி நேரடியா அங்க இருக்கிற பொருளுக்கு தலைக்கு வார மாதிரி ஒரு உணர்வு வார ஓ 3D. ஓ ஓ ஓ 3D நான் அன்றைக்கு சென்னன் கிளாஸ்ல நான் பார்த்தேன். அது நீங்க சொன்ன இது விஆர், வெர்ச்சுவல் ரியாலிட்டி. விஆர்ல. ஓ ஓ நான் சொல்றேன் இந்த 3D படங்கள் என்று சொல்ற நேரம், அது அந்த படம் 3D படத்தை போட்ட உடனே உள்ளுக்கு வர நீர் வந்து நம்ம முகத்துக்கு வர மாதிரி வரும். ஏதாவது ஒரு பொருள் ஒப்ஜெக்ட் டிவிக்குள்ளால வந்து நம்ம தலையில அடிபடுற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். ஓ ஓ அந்த ஓ VR கண்ணாடி மாதிரி அந்த ஒரு சின்ன கண்ணாடியை கண்ணாடி போட்டு தருவாங்க ஓ, கண்ணுக்கு கண்ணாடி. அந்த அந்த 3D டிவிகள் அங்க வந்து அதனூடாக நவீன ஊடக எழுத்தறிவில் அது முக்கியமாக ஊடகங்களை பயன்படுத்தி நிகழ்ச்சிகளை தயாரிக்கிறது, அதுக்கான நிகழ்ச்சிகளை பரிமாறிக்கொள்றது போன்ற விடயங்களை அதில் செய்யணும். விஞ்ஞான எழுத்தறிவு, சாரி, நுண்ணாய்வு சிந்தித்தலுக்கான எழுத்தறிவுத்துறை, அதை நாங்கள் கதைச்சிட்டோம். நுண்ணாய்வு சிந்தித்தலுக்கான எழுத்தறிவுன்னு சொல்றது இப்ப ஏதாவது பப்ளிஷ் பண்ண விஷயங்களை வாசிச்சு பயஸ் இருக்குதா இல்லையா, பயஸ் பக்கச்சார்பு இருக்குதா, முன்னோக்கிய தன்மை இருக்கிறதா என்று மதிப்பிடுற, இவாலுவேட் பண்றது, அடுத்து ஆகிய பண்ற, இது சரி இது பிழை, இது இது நீங்க என்ன சொல்றது பிழை என்று ஆதாரங்கள் அடிப்படையில
நிரூபிக்கிறதுக்கான எழுத்தறிவை தான் நாங்க நுண்ணாய்வு சிந்தத்துக்கான எழுத்தறிவு. நீங்க ஆகி பண்ணணும். நோ, திஸ் இஸ் ராங். ஏனென்றால் இதுல இவ்வாறு இருக்கிறது என்று தர்க்க ரீதியாக ஆதாரங்களை முன்வைத்து நிரூபித்து விஞ்ஞான எழுத்தறிவு, அதாவது நுண்ணாய்வு சிந்தனை எழுத்தறிவு இதுல குறிப்பிடுறாங்க. பகுப்பாய்வு செய்யும் விஞ்ஞான எழுத்தறிவு சொல்லக்குள்ள விஞ்ஞான பாடம் பற்றி உங்களுக்கு தெரியும். விஞ்ஞானம் என்பது எண்ணக்கருக்கள் நிறைந்தது. உலகத்தை இன்றைக்கு கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறது விஞ்ஞானம். விஞ்ஞான எழுத்தறிவு மிக முக்கியமானது. என்னன்னா விஞ்ஞான எண்ணக்கருக்கள் உலகமே விஞ்ஞானத்தில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த நவீன தொழில்நுட்பத்தினுடைய போக்கு விஞ்ஞானத்தை அடிப்படையாகும். எனவே விஞ்ஞான எழுத்தறிவு விஞ்ஞானம் தொடர்பான அகிலம், இரசாயன ரீதியான மாற்றங்கள், மனித உடல், மனிதனுடைய செயற்பாடுகள், பிளாஸ்டிக் பாவனை, பிளாஸ்டிக் பாவனையால் ஏற்படுகின்ற விளைவுகள், சூழல் மாசடைவதால், கைத்தொழில் மயமாக்கத்தால் எவ்வாறான சூழல் மாசுபடல் நடைபெறுகிறது, புதிய நவீன கண்டுபிடிப்புகளால் மனிதனுக்கு ஏற்பட்டுள்ள விளைவுகள் என்ன, இதெல்லாம் விஞ்ஞான எழுத்தறிவு வேணும். விஞ்ஞான ரீதியாக சிந்திக்கிற ஆட்கள் மட்டும்தான் இதுக்கு விளக்கம் எடுப்பார்கள். எனவே விஞ்ஞான எழுத்தறிவு 21ஆம் நூற்றாண்டிலே மிக முக்கியமானது. நிதி எழுத்தறிவு என்று சொல்றது இது தேவையா உங்களுக்கு? ஃபைனான்சியல் லிட்ரஸி உங்களுக்கு தேவையா? சொல்லுங்க, தேவையா? ஃபைனான்சியல் லிட்ரஸி தேவையா தேவையில்லையா? நிதி எழுத்தறிவு தேவையா? நிதி தொடர்பான ஃபைனான்சியல் லிட்ரஸி தேவையா தேவையில்லையா? ஷாமலி தேவைதானே சார்? ஓ, ஷாமலி என்ன மாதிரி தேவையா? சாரா, அந்த லிட்ரஸி இல்லைன்னா வாழ முடியாது. எப்படி எங்களோட வரவை நாங்க எவ்வளவு எங்களுக்கு வருமானம், எவ்வளவு செலவு செய்கின்றோம், கடன் இல்லாமல் வாழ்வது எப்படி, எந்தெந்த பேங்க்ல நிதியை போட்டு வைக்கணும், எப்படி கார்டை கையாள்றது, எப்படி நிதிகளை மாற்றம் செய்வது, நிதி பேமெண்ட் செய்யறது எப்படி, இந்த நிதி தொடர்பான 21ஆம் நூற்றாண்டுக்கு பொருத்தமான வகையில நிதி தொடர்பான எழுத்தறிவு இல்லைண்டா எங்களால சர்வைவ் ஆக இல்லாது. அடுத்தது என்ன? கலாசார எழுத்தறிவு. என்னது கலாசார எழுத்தறிவு? என்ன கலாசார எழுத்தறிவு? கலாசார எழுத்தறிவுண்டா சொல்லுங்க. தந்த சொந்த கலாசாரம் எவ்வாறு இருக்கிறது, கல்ச்சர், ஏனைய கலாசாரங்கள் எவ்வாறு இருக்கிறது, ஏனையவருடைய பாரம்பரியங்கள் என்ன, மரபுரிமைகள் என்ன, மரபுகள் என்னங்கிறத விளங்கி மற்றவர்களுடைய கருத்துக்களை மதிக்கின்ற திறன் இல்லாவிட்டால் இலங்கையில் இன்றைக்கு இருக்கிற நிலைமை இதோட முடிப்போம். 9:30 முடிப்போமா ஷாமலி? 9:30 முடிப்போம். என்ன முடிச்சுட்டா மற்ற இதை தொடரலாம். அடுத்த முடிப்போம். முடிக்கிற நல்லா டைம் போயிட்டு சொல்லுங்க. கலாசார ரீதியா இலங்கை முன்னடைவில் இருக்கிறதா? கலாசார எழுத்தறிவு உங்களுக்கு இருக்குதா? இப்ப நான் கேட்கிறேன் ஷாமலி, உங்களுக்கு ஏனைய மதத்தவருடைய கலாசார பண்புகளுடைய முழுமையான அறிவு இருக்கிறதா? இல்லை சார். நஷானாக்கு இருக்கிறதா? முழுக்க தெரியுமா உங்களுக்கு மற்றாக்கள கல்ச்சர்? முழுக்க தெரியா சார்? சரியா? இலங்கையில் இருந்து கொண்டு பௌத்தருடைய கலாசார பண்புகள் என்ன, இந்துக்களுடைய கலாச்சாரம் என்ன, முஸ்லிம்களுடைய என்னங்கிறது அவர் தன்னுடைய தெரிஞ்சுக்கணும், மற்றாக்களை தெரியும். ஆகவே இந்த 7 இதுகள் திறன்களும் எழுத்தறிவு திறன்களுக்குள்ள வருகிறது. இதை கட்டாயம் வாசிச்சு விளங்கி கொள்ளுங்க. அதாவது
நூற்றாண்டுக்கான எழுத்தறிவுத்திறன். அடுத்த இதில் வந்து நாங்கள் வாழ்க்கை திறன்களையும், அடுத்தது வந்து சமூகத்திறன், மற்ற நூற்றாண்டுக்கான கலைத்திட்ட வடிவம் அதையும் பார்த்துட்டோம்னா கொஞ்சம் நேரம் வரும். இன்னொரு பகுதி இருக்கிறது, அதோட இது முடிவடையும். இதோட இதை முடிப்போம். என்ன 30ஆம் தேதியோட இந்த பாடம் முடிப்போம். என்ன மாதிரி உங்களுக்கு சொல்லுங்க. ஓகே, விளங்கிட்டா? இப்ப கதைத்த விடயங்கள் கிளியரா? ஓ சார், கிளியர் ஆயிடுச்சு. இதுல நோட்ஸ் எடுத்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி கொள்ளுங்க. ஏன்னா இது கட்டாயம் தேவை. வாழ்க்கைக்கு தேர்ச்சின்னா என்ன, திறன்கள்னா என்னது. அடுத்த வகுப்புல சந்திப்போமா? ஓகே சார். ஓகே, தேங்க்யூ வெரி மச். இப்போ இன்னொன்ற நேரம் இதில் பிந்தினாலும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணினீங்க. கொஞ்சம் கதைக்கிறதால அந்த வகுப்பு கொஞ்சம் இலகுவாக செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஓகே, அடுத்த வகுப்புல சந்திப்போம். ரைட், அஸ்ஸலாமு அலைக்கும், குட் நைட், தேங்க்யூ ஃபார் யுவர் கோஆப்ரேட்.